அரைசனே என்பர்க்கடியனேனுடைய அப்பனே ஆவியோடு ஆக்கை புரை புரை கணிய புகுந்து நின்றுருக்கி பொய்யிருள் கடிந்தமைச் சுடரே திரை பெறா நீர்போல் சிந்தைவாய்ப்பாயும் திருப்பெருந்துறை உரை சிவனே உரை உணர்விறந்து நின்று உணர்வதோர் உணர்வே யான் உன்னை உரைக்குமாறு உணர்த்தே. வேதநெறி தழைத்து ஒங்க மிகு சைவத்துறை விளங்க பூதப் பரம்பரை பொலிய புனிதவாய் மலர்ந்து அழுத சீத வள வயற்புகலி திருஞான சம்பந்தர் பாதமலத் தலை கொண்டு திருத்தொண்டு பரவுவாம். திருநாவுக்கரசு வலதிருத்தொண்டின் நெறி வாழ வருஞானத் தவமுனிவர் வாகீசர் வாய்மை திகழ் பெருநாமச்சீர் பரவலுருகின்றேன் பேருலகில் ஒரு நாவுக்கு உரை செய்ய உண்ணாமை உணராதேன். நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீலம் நிறைந்த மணிகண்டத்து ஈசன் அடியார் பெருமையினை எல்லா உயிரும் தொலையெடுத்து தேசம் உய்ய திருத்தொண்டத் தொகை முன்பணித்த திருவாலன் வாசமலர் மென்கழல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவாம். எழுதருமறைகள் தேரா இறைவனை எல்லிக்கங்குல் பொழுதொரு காலத்தென்றும் பூசனை விடாது செய்து தொழுதுகை தலைமேலேற துளும்பு கண்ணீரில் மூழ்கி அழுது அடியடைந்த அன்பன் அடியவர்க்கு அடிமை செய்வான். துக்குசி திருத்தொண்டத் தொகை விரிவாக்கினான் சொல்ல வல்ல பிரான் எங்கள் பாக்கிய பயனாம் பதிக்குன்றை வாழ் செக்கிழாரடி சென்னி இருத்துவாம். எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவருட்கருணையும் குருவருளும் முன்னின்று அருள் செய்ய புரசை திருநெறிக் கழகமும் கமலவிநாயகர் சத்சங்கமும் இணைந்து நடத்துகின்ற திருத்தொண்டர் புராண சிந்தனையை சிந்திப்பதற்கு வாய்ப்பை வழங்கிய குருவருளையும் திருவருளையும் மனம் மொழி மெய்களாலே வணங்கி வருகை தந்திருக்கின்ற அடியார் பெருமக்களுடைய திருவடிகளை பணிந்து இன்றைய சிந்தனையை சிந்திக்க முற்படுகின்றோம். நாம் நேற்றைய வகுப்பில் இளையான்குடி மாறனாருடைய அருள் வரலாற்றிலே நம்முடைய மாறனார் அடியார் பெருமக்கள் நாளும் நாளும் நிறைந்து வந்து அமுது எடுத்து நுகர்ந்து அந்த தன்மையின் காரணமாக குபேரன் என்று சொல்லக்கூடிய வண்ணம் செல்வச் செழிப்பிலே அவர் வாழ்ந்து வருகிற நாளில் செல்வம் உள்ள நாளில் இச்செயல் செய்வது அன்றியும் செல்வம் இல்லாத பொழுதும் இந்த தொண்டு செய்வதில் வல்லவர் என்று உலகுக்கு அறிவிப்பதற்காக தில்லை மன்றுள் ஆடுகிற பெருமான் அவருக்கு வறுமை பதம் வருமாறு உண்ணினார், தில்லை மண்ணினார். எனவே வறுமை என்கின்ற ஒன்று வந்த நிலையில் யாரும் அவருக்கு ஆதரவு என்று சொல்லக்கூடிய நிலையில் எந்த வகையிலும் இல்லாத பொழுது ஒரு தாரிப்பு இன்றி என்று நம் சேக்கிழார் பெருந்தகை காட்டுகிறார். அப்படி மாரி காலத்து இரவினில் தாரிப்பு இன்றி இருக்கக்கூடிய சூழலில் நாயனாருடைய இல்லத்துக்கு இறைவன் நத்தவ வேடம் கொண்டு அவருடைய இல்லத்துக்கு வருகிறார். வந்தவர் மழையில் நனைந்து வந்த காரணத்தினால் ஈரமேனியை உலர்த்தும் பொருட்டாக அவருக்கு அந்த ஈரத்தை உலர்த்தி இருக்கையில் அமர வைத்துவிட்டு தன்னுடைய இல்லத் துணை நலமாக இருக்கக்கூடிய மனைவியாரிடத்து சென்று நமக்கு முன்பு இங்கு உணவு இல்லை ஆயினும் இமக்குலக்கொடி பாகற்கு இனியர் அவருக்கு சாலவே பசித்து வந்திருக்கின்றார். எனவே அமுது செய்வித்தல் எவ்வாறு அணங்கே என்று மனைவியாரிடத்து சென்று நிற்கிறார். அதை கேட்ட மாத்திரத்தில் மற்ற ஒன்றும் காண்கிலேன், தாங்கள் கேட்கின்ற பொழுது என்ன செய்வதென்றறியாது திகைத்து நிற்கக்கூடிய நிலையில் ஏதிலாரும் இனி தருவாரில்லை, போதும் வைகிற்று, போம் இடம் வேறு இல்லை. எனவே என்ன செய்வேன் என்று அவர்கள்
கலங்கிய நிலையில் அதன் பிறகு அவர்கள் ஒரு உபாயத்தை சொல்லப் போகிறார்கள். அதைத்தான் நாம் இன்றைய சிந்தனையில் காண இருக்கின்றோம். கடந்த வகுப்பில் 12 பாடல் வரை நாம் சிந்தித்திருக்கிறோம். 13வது பாடலை இன்றைய சிந்தனையில் நாம் சிந்திக்க முற்படுகின்றோம். செல்லல் நீங்க பகல் வித்திய சென்னல், செல்லல் நீங்க பகல் வித்திய சென்னல், மல்லர் நீர் முளை வாரி கொடு வந்தால், வல்லவாறு அமுது ஆக்கலும் ஆகும் கொடுவந்தால், வல்லவாறு அமுது ஆக்கலும் ஆகும் என் மற்று அல்லது ஒன்று அறியேன் என்று அயர்வுற. இப்போ 12வது பாடலில் தொடங்குகின்ற பொழுது அம்மையார் கூற்றாக சேக்கிழார் காட்டும் பொழுது மற்ற ஒன்றும் காண்கிறேன். அந்த ஒன்றும் என்று சொல்லும் பொழுது ஒரே ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அது எவ்வளவு சாத்தியம் என்று தெரியல. ஒருவேளை அந்த வாய்ப்பு அமையுமானால் நாம் அமுது செய்து கொடுத்து விடலாம் அப்படிங்கிறது அதில் மறைந்து கிடக்கக்கூடிய ஒன்று. அதான் இந்த பாட்டில் சொல்கிறாரு, செல்லல் நீங்க. செல்லல் என்ற சொல்லுக்கு துன்பம் என்று பொருள். இந்த நம்முடைய நாயனார் தன்னிடத்தில் இருக்கக்கூடிய நிலங்களை விற்பனை செய்யக்கூடியதை விற்பனை செய்தும் அந்த பொருளை சென்று அடகு வைத்தும் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார். ஒரு குறிப்பிட்ட நிலம் அவர் கையில் இருக்கிறது. அன்று காலையில்தான் அந்த வயல் பகுதியில் சென்று விதை நெல் என்று சொல்லக்கூடிய நெல்லை சென்று வயலில் விதைத்திருக்கிறார். அதாங்க சொல்லுகிறார், துன்பம் நீக்க வேண்டும் என்பதற்காக பகல் பொழுதில் விதைத்திருக்கக்கூடிய செந்நெல். அதான் சொன்னார், செல்லல் நீங்க துன்பம் நீங்குவதற்கு பகல் வித்திய செந்நெல். இன்று காலையில் வயலில் விதைக்கப்பட்டிருக்கிற செந்நெல், பகல் வித்திய செந்நெல், மல்லல் நீர் முளை வாரி கொடு வந்தால். சொல்லும் பொழுது சொன்னார், நீங்கள் காலையில் சென்று வயலில் விதை நெல் என்று எப்போவுமே உழவர்கள் எந்த ஒரு சூழலிலும் விதை நெல் என்கின்ற ஒன்றை சேமித்து வைத்திருப்பார்கள். அந்த விதை நெல் தான் அன்று காலை நிலத்தில் விதைக்கப்பட்டிருக்கிறது. எனவே அந்த முளை விடுகின்ற தருவாயில் இருக்கக்கூடிய நெல். அதாங்க சொன்னார், மல்லல். மல்லல் நல்ல வளம். மல்லல் நெடுந்தமிழால் இம்மாநிலோருக்கு உரை செய்ய என்று ஞானசம்பந்த பெருமானும் திருப்பதிகம் பாடுகிற இடத்தில் தோருடைய செவியன் என்று அவர் அருளி செய்கின்ற இடத்துல அந்த தமிழ் எப்படிப்பட்ட தமிழ்னர், மல்லல் நெடுந்தமிழால்வர். மல்லல் திருவாசகத்தில் பார்த்திங்கன்னா மல்லல் கரைகாட்டி ஆட்கொண்டாய் மூர்க்க நேர்க்கேம்பர் சொல்லும் பொழுது அந்த பெருமான் எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த தனியனேன் பெரும் பிறவி பவ்வத்தவ்வ தடந்துரையால் பற்று ஒன்று இன்றி கணியனே துவர்வாயார் என்னும் கலக்குண்டு காமவான் சுரவின் வாய்ப்பட்டு இனி என்னே என்று உய்யுமாறு என்று எண்ணி அஞ்செழுத்தின் புனை பிடித்து கிடக்கின்றேனை மல்லல் கரை காட்டி ஆட்கொண்டாயும் மூர்க்க நேர்க்கேம்பர். மல்லல் கரை, அந்த பெருமானுடைய திருவடி நல்ல வளம் மிக்கதாகிய திருவடி. அதனால் அவனுடைய இடம் மல்லல் கரையினர். பிறவி பெருங்கடலுக்கு அவன் திருவடி தான் நமக்கு சேருகின்ற இடம். எனவே அந்த கரை, அவன் இருக்கின்ற இடம் மல்லல் கரை என்று சொல்லப்பெறுவது மணிவாசகர் அந்த சொல்லத்தான் பயன்படுத்தியிருக்கார். எனவே மல்லல் என்றால் நல்ல வளம் என்று பொருள். மல்லல் நீர் முளை வாரி கொடு வந்தால். இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, கணவனாரை பார்த்து சொல்லுகிறார்கள், இன்று காலை பொழுதில் தாங்கள் சென்று வயலில் விதைத்திருக்கிற விதை நெல்லை கொண்டு வந்தால். நீங்கள் ரொம்ப கவனிக்கணுங்க இந்த சொல்லுங்க. சேக்கிழார் பெருமானுடைய வாக்கு ஒவ்வொரு சொல்லும் ரொம்ப ஆழமான கருத்துடையது. கொண்டு வந்தால், அதுக்கப்புறம் வல்லவாறு அமுது ஆக்கலும் ஆகும். அதாவது
இன்னைக்கு வயலில் விதைத்திருக்கிற நெல்லை கொண்டு வர முடியுமான்னு எனக்கு தெரியாது. ஒருவேளை கொண்டு வந்தால், அப்போ அந்த கொண்டு வரக்கான வாய்ப்பு இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியாது. நீங்கள் என்னிடத்தில் என்ன கேட்குறீங்க? தபோதனர் தீரவே பசித்திருக்கிறார், அதற்கு ஏதாவது ஒரு வழி சொல் என்று நீங்கள் கேட்குறீங்க. என்னுடைய தீவினை போய் வாங்குவதற்கு வாய்ப்பில்லாமல் இருக்கிறது. ஏன்? போதும் வைகிற்று ஏதிலாரும் இனி தருவாரில்லை. எனவே இருக்கிற ஒரே ஒரு வாய்ப்பு என்ன அப்படின்னு பார்த்தா, விதை நெல்லை கொண்டு வர முடியுமா தெரியாது. ஒருவேளை தாங்கள் கொண்டு வந்தால் அமுது செய்ய வேண்டிய பணி என்னுடைய பணி. அதனால தான் கொண்டு வந்தால் அப்படிங்க சொல்லும்போது பாருங்கள், கொண்டு வாருங்கள் என்று சொல்லல அவர். அந்த சொல்ல நீங்கள் கவனிக்க வேண்டும். அந்த நீர் முளை வாரி கொடு வந்தால் நீங்கள் கொண்டு வாங்கன்னு சொல்லலாம் இல்லையா? என்ன பண்ணியிருக்கலாம்? அம்மா பார்த்து நீங்கள் வேற ஒன்றும் செய்ய வேண்டாம், இன்னைக்கு வயலில் விதைத்த நெல் இருக்கும் அல்லவா, அதை போய் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொன்னால் என்ன குறை? அப்படி சொல்லலை. ஏன் சொல்லலை அப்படின்னு கேட்டால், அப்படி சொல்வது மணிவாசகர் காட்டுகிற அந்த கற்பு நெறிக்கு கொஞ்சம் இழுக்கா போயிடுங்க. என்ன அப்படி மணிவாசகர் காட்டினார்? 19வது பாட்டில் சொன்னார், உங்கயிர் பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று அங்கு அப்பழம் சொல் புதுக்கும் எம் அச்சத்தால் எங்கள் பெருமான் உமக்கொன்று உரைப்போம் கேள், எம்கை உனக்கல்லாது எப்பணியும் செய்யற்க, கங்குல் பகல் எங்கன் மற்றொன்றும் காணற்க அப்படின்னு என்னுடைய கை உனக்கு பணி செய்யும்னா சொன்னாங்களே ஒழிய நீங்கள் எனக்கு பணி செய்யணும் அவங்க சொல்லலை. இந்த இடம் ஒன்று. 9வது பாட்டு ஒன்று, அன்னவரே எம் கணவர் ஆவார் அவர் உவந்து சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம். அது உவந்து சொல்லணுங்க, ரொம்ப குறிப்பு. அந்த பாட்டில் எச்சரிக்கையாக நம்ம கணவர் சொல்கிறதெல்லாம் கேட்பேன்லாம் கிடையாது, அதை உவந்து சொன்னால் நான் கேட்பேன். அது அந்த உவத்தில் கொண்டு எங்கே வச்சார். அன்னவரே எம் கணவர் ஆவார் அவர் உவந்து சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம். அப்போ அவர் சொன்னதை செய்வது என்னுடைய கடனை ஒழிய அவரை போய் இதை செய்யுங்க அதை செய்யுங்கன்னு சொல்வது என் வேலை இல்லை. அப்படி ஒருவேளை நீங்கள் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி இருந்தால் கணவருக்கு கட்டளையிட்டதாக போயிடுமா. அதனால் கொண்டு வாங்கன்னு சொல்லலையா, கொடு வந்தால். அந்த கடலுக்குள்ளே கிடக்கிறவங்களுக்கு தப்பிப்பதற்கு ஒரு மரத்துண்டு கிடைக்காதா என்று நினைப்பது போல இந்த அடியவருக்கு அமுது செய்ய வேண்டும், ஏதாவது ஒரு வழி வேண்டும் என்று கருதி நின்ற நாயனாருக்கு இவங்க இப்படி ஒரு சொல்ல சொன்ன உடனே அவ்வளோதான், அதை ரொம்ப கெட்டியாக பிடித்து கொண்டார். இது ஒன்று போதாதா, நெல் தானே எடுத்து வர வேண்டும், நான் கொண்டு வருகிறேன். இப்போ அந்த அங்கே இருக்கிற நெல், விதைத்த நெல் இருக்கிறது என்பது அடியவரை பார்த்த பொழுது இயற்பக நம்முடைய இளையான்குடி மாறனாருக்கு அது நினைவுக்கு வராமல் போயிடுச்சு. அடியாரை பார்த்தோன்னே எல்லாம் மறந்து போச்சுங்க. அப்படியே அந்த ஆனந்தத்தில் மகிழ்ச்சியில் அவருக்கு என்ன செய்வதுனே தெரியல. தான் பசித்திருப்பது மறந்து போச்சு, மனைவியார் சாப்பிடலங்கிறது மறந்து போச்சு. ஏதாவது வழி இருக்குமா, ஏதாவது செய்யணும், அமுது செய்ய வேண்டும் அமுது செய்ய வேண்டும் என்கிற நினைப்புத்தானே ஒழிய இப்படி காலையில் தான் நெல் விதைச்சிருக்கிறோம் அப்படிங்கிற நினைப்பு அவருடைய நினைவில் வரல. இப்போ மனைவியார் சொன்னாங்க, கொண்டு வாங்கன்னு சொல்லலை, கொடு வந்தால். இந்த கொடு வந்தால் என்பது உங்களால் கொண்டு வர முடியுமானால் அமுது ஆக்கலும் ஆகும். அப்போ கொண்டு வாங்கன்னு சொல்லாமல் கொண்டு வந்தால் என்பது கட்டளை வாக்கியம் அல்ல. அதற்கு சொன்ன உடனே அதை தவிர எனக்கு வேறு வழி தெரியல, மற்ற அல்லது ஒன்று அறியேன் யான். ஆக அவங்க வேற ஒன்றும் எனக்கு தெரியலன்ட்டாங்க என்று அயரூற அப்படியே சோர்ந்து நிற்கிறாங்களாம். இது ஒன்று தான் எனக்கு தெரிய ஒரு வாய்ப்பாக இருக்கிறது சுவாமி, கொண்டு வர முடியுமான்னு எனக்கு தெரியல, ஒருவேளை கொண்டு வந்தால் அமுது ஆக்கலும் ஆகும் அப்படின்னு சொன்ன உடனே இப்போ நாயனார் என்ன செய்தார் பாருங்க. மற்ற மாற்றம் மனைவியார் கூற முன் பெற்ற செல்வம் என பெரிது உள் மகிழ்ந்து
முன் பெற்ற செல்வம் என பெரிது உள் மகிழ்ந்து உற்ற காதலினால் ஒரு பட்டனர் சுற்று நீர் வயல் செல்லத் தொடங்குவார். இந்த சொல் காதுக்குள்ளே போயிற்றோ இல்லையோ அவருக்கு பெரும் மகிழ்ச்சி. என்ன எவ்வளோ பெரிய மகிழ்ச்சி அப்படின்னு கேட்டால், இந்த வறுமையில் இருக்கக்கூடியவருக்கு பெரிய செல்வம் கிடைத்தால் எப்படி இருக்குமோ அப்படி ஒரு மகிழ்ச்சிங்களாம். மற்ற மாற்றம் மனைவியார் கூற முன் பெற்ற செல்வம், முன்ன எப்படி செல்வம் வச்சிருந்தாரு, குபேரனை போல செல்வம் வச்சிருந்தார் அல்லவா, அந்த முன் பெற்ற செல்வம் என பெரிது உள் மகிழ்ந்து, மனதுக்குள்ள அவ்வளோ ஒரு மகிழ்ச்சி. ஆஹா, ஒரு வாய்ப்பு கிடைத்து விட்டது, இன்று எப்படியும் தொண்டருக்கு அமுது செய்துவிட முடியும் என்று மனதுக்குள் ஒரு பெரும் மகிழ்ச்சி. எனவே உள் மகிழ்ந்து என்ன செய்தார்களாம், உற்ற காதலினால், இங்கே காதல் தொண்டருக்கு அமுது செய்ய வேண்டும் என்கின்ற காதல், அடியார்களுக்கு அமுது செய்யணும், அதுதான் அவருடைய விருப்பம். அந்த அந்த உற்ற காதலினால் ஒரு பட்டனர். இப்போ அவருக்கு எதுவுமே தெரியலிங்க, அதாவது மழை பெய்து கொண்டிருக்கிறது, இரவு நேரம், 12 மணியை கடந்திருக்கக்கூடிய சூழல். இந்த நேரத்தில் போய் நாம் போய் வயலில் போய் நெல்லை எடுக்க முடியுமா, இந்த ஆராய்ச்சிலாம் அவருக்கு அந்த எதுவுமே இல்லை அவருக்கு. இப்போ அவருக்கு தெரிந்ததெல்லாம் என்னன்னு கேட்டால், வயலுக்கு சென்று நெல்லை எடுத்து கொண்டு வர வேண்டும். அதுதான் ஒரு பட்டனர். எப்பவுமே இலக்கை நோக்கி செல்பவர்களுக்கு மற்ற ஒன்றும் தெரியாதுங்க, இலக்கு தான் தெரியும். அதில் என்ன இடையில் இருக்குதோ, இடையில இருக்கிறதெல்லாம் கண்ணுக்கு தெரியாது அவங்களுக்கு. இதுதான் அடிப்படை ஒன்று. அதனால் இங்கே அவருக்கு உற்ற காதலினால் ஒரு பட்டனர் என்ன பாருங்க, சுற்று நீர் வயல் செல்ல தொடங்குவார். தன்னுடைய வயலை நோக்கி புறப்படுகிறார் இளையான்குடி மாறனார். வீட்டை விட்டு வெளியே வந்தாச்சு, அப்படி நடந்து செல்லுகிறார். அந்த சூழல் எப்படி இருக்கிறது அப்படின்னு நமக்கு சேக்கிழார் காட்டுறார் பாருங்க. பெருகு வானம் பிறங்க, பெருகு வானம் பிறங்க மழை பொழிந்து அருகு நாப்பன் அறிவரும் கங்குல் தான் கருகும் மை இருளின் கணம் கட்டுவிட்டு உருகுகின்றது போன்றது உலகெல்லாம். இவர் வெளியே வந்து தன் வயலுக்கு செல்லலாம் அப்படின்னு வரும்போது அந்த இடம் எப்படி இருக்குதான், வானிலிருந்து பொழிகின்ற மழை, பெருகு வானம் பிறங்க மழை பொழிந்து, அப்படியே மழை பொழிந்து கொண்டு இருக்கிறது. எப்படி இருக்குது அப்படி கேட்டால், நாப்பன், அந்த சொல் ஒரு பயன்படுத்தியிருக்கார், நாப்பன். நீங்கள் திருவருட்பயன் என்கிற நூல் படித்தவங்களுக்கு தெரியும், நாப்பன் என்கிற சொல்ல நம்முடைய உமாபதி சிவம் பயன்படுத்தியிருப்பார். அதாவது இந்த நாப்பன் என்ற சொல்லுக்கு நடுவில் என்று பொருள். அங்கே எப்படி பயன்படுத்தினார், ஆன்மா சிகரத்திற்கும் வகரத்துக்கும் இடையில் நிற்குமானால் முத்தி இன்பத்தை பெறும் அப்படிங்கிற இடத்துக்கு நாப்பன் என்கிற சொல்ல பயன்படுத்தியிருப்பார். நீங்கள் திருவருட்பயன் எடுத்து பார்த்தீங்கன்னா, நாப்பன் என்கிற சொல் அந்த முத்தி இன்பத்தை சொல்லுகின்ற இடத்துல எங்கே உயிர் இருக்க வேண்டும், சி வ ய என்பதில் இன்பம் இல்லை, சி ய வ என்று நிற்பதில் தான் இன்பம் இருக்குது. சிகரத்துக்கும் வகரத்துக்கும் இடையில் யகரம் இருப்பது தான் இன்ப நிலை. அங்கே சொல்லும்போது நாப்பன் என்கிற சொல்ல நம்முடைய உமாபதி சிவம் போற்றி காட்டியிருப்பார். அது மாதிரி இங்கே நாப்பன்னார். எந்த நாப்பன் அப்படின்னு கேட்டால், இப்போ நாயனாருடைய கண்ணுக்கு வெளியே இருக்கக்கூடிய இடத்துக்கும் இடையில என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால், ஒரே இருட்டு தாங்க இருந்தது, வேற ஒன்றுமே தெரியல. அதாங்க சொன்னார், அருகு நாப்பன் அறிவரும் கங்குல்னா இரவு. அந்த இரவு நேரம் அவருடைய கண்ணுக்கு என்ன தெரிகிறதுன்னு கேட்டால், வானத்திலிருந்து ஒரு கருமை நிறமுடைய மையை மேலிருந்து கொட்டுனா எப்படி இருக்கும், அந்த கருத்த நிறமுடைய மை இவருடைய கண்ணுக்கு முன்ன அப்படியே கொட்டி கிடக்கிறது. எதிர் இருக்கக்கூடிய பொருள் தெரியுமான்னு கேட்டால், கருமை என்கிற இருள் தெரியுமே ஒழிய பொருள் தெரியாது.
இப்போ மழை எப்படி பெய்திருக்கிறது? அடைமழையாக பொழிகிறது. எதில் இருக்கக்கூடிய பொருள் தெரியாத வண்ணம் மழை பெய்கிறது. நீங்கள் வாகனத்தில் செல்லும் போது கூட நீங்கள் பார்க்கலாம், லேசாக மழை பொழியுமானால் எதில் இருக்கக்கூடிய வாகனங்கள் தெரியும். மழை கனமழையாக பெய்கின்ற பொழுது நீங்கள் என்னதான் வாகனத்துக்குள்ளே இருந்தாலும், நீங்கள் மஞ்சள் கலர் நிறமுடைய விளக்குகளை போட்டு கொண்டாலும் கூட சாலையே தெரியாது மழை பொழியும் போது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவோம்? ஒரு ஓரமாக முதல்ல வண்டியை நிறுத்திக்கிட்டால் அதான் பாதுகாப்பானது அப்படின்னு நிறுத்திடுவோம். அதை விட பல மடங்கு மழை கனமாக பெய்கிறது. இவருக்கு அப்படி கண்ணை திறந்து பார்த்தா என்ன தெரியுதுன்னு கேட்டால் இருட்டு தாங்க தெரியுது, பொருள் தெரியல. அப்படி இருள் கவ்வி இருக்கக்கூடிய அந்த பொழுதில் நாயனார் என்ன செய்ய போகிறாரு? நெல் முளை நெல், அந்த விதைத்த விதை நெல்லை எடுத்து வருவதற்காக புறப்படுகிறார். இந்த இருட்டில் இப்படி செய்ய முடியுமாயா அப்படின்னா செய்கிறார். அதான் சொன்னார், கருமை இருளின் கணம். அந்த இருள் என்கின்ற ஒன்று கட்டுவிட்டு, வானில் இருக்கக்கூடிய இருட்டு கட்டு அவிழ்த்தப்பட்ட நிலையில் மேலே அவங்க கீழே கொட்டி கிடப்பது போல இந்த கண்ணுக்கும் பொருளுக்கும் இடையே இருள் கவ்வி நிற்கிறது. இவ்வாறு இருக்கிற நிலையில் அந்த கருமை உருகுவது போன்று காணப்படுகிறது உலகெலாம்னர். இந்த உலகெலாம் என்கிற மங்கள சொல்லை நம் சேக்கிழார் பயன்படுத்துகின்ற 15 இடங்களில் இந்த இடம் ஒன்று. முதல் பாட்டில் உலகெலாம் என்று தொடங்க பெறுகிறது, நிறைவு பாடல் உலகெலாம் என்று நிறைவடைகிறது. இடையில 13 இடங்கள் உண்டு, அதில் இதுவும் ஒரு இடம். இப்படி நினைக்கும்போது இப்படி அந்த வயல் செல்லுகின்ற போது இருள் கவ்வி நிற்கிறது. எண்ணும் இவ்வுலகத்தவர் யாவரும் துன் எனும்படி தோன்ற முன் தோன்றிடில் வண்ண நீடிய மைக்குழம்பாம் என்று நன்னல் செய்யா நடு இருள் யாமத்து. இந்த நேரம் இரவு நேரம், அதுவும் யாமம் அப்படின்னு சொல்வதில்லை, நடு யாமம். நம்ம சொல்லுவோம் நடுநிசி. அப்போ நேரம் சரியாக இரவு 12 மணி. நீங்கள் நேரத்துக்கு கூட காலம் நேரம் ரெண்டையும் சேக்கிழா பெருமான் நமக்கு பதிவு செய்கிறார். மாரிக்காலம் என்கிற மாரி காலத்து இரவில் எப்போ வந்தார்? நடு யாமத்து. அதாங்க சொல்லியிருக்கிறார். எனவே எண்ணும் இவ்வுலகத்தவர் யாவரும் துன் எனும்படி, அதாவது நீங்கள் கதவை திறந்து பார்த்தீங்கன்னா பயந்துக்குவீங்க. ஏன்? அந்த இருட்டை பார்த்தா அப்படி ஒரு பயத்தை ஏற்படுத்துகிறதா. துன் அப்படின்னு என்று பயந்து கொள்ள அச்சம் ஏற்படுகிற வண்ணம் இருள் கவ்வி நிற்கிறது இளையான்குடி முழுக்க. துன் எனும்படி தோன்ற முன் தோன்றிடில் வண்ண நீடிய மைக்குழம்பாம் என்று. மைக்குழம்பு, பேனா மைன்னு சொல்கிறோம் பாருங்க, மேலேருந்து மையை ஊற்றுனா எப்படி இருக்குமோ அதுபோல் மைக்குழம்பாம் என்று நன்னல் செய் அந்த நடு இருள் யாமத்து. ஆக சரியாக 12 மணிங்க. பொதுவாகவே இரவு அப்படின்னாவே மாலையிலிருந்து இருள் வந்துடும். ஆனால் நடு இருள் என்று சொன்னால் இருள் அதிகமாக இருக்கும். எப்படி பகல் என்பதில் 12 மணி என்று சொன்னால் அந்த சூரியன் உச்சத்தில் நிற்கும் பொழுது வெளிச்சம் மிகுதியாக இருக்கிறதோ, அதுபோல் அவர் உச்சத்தில் நிற்கும்போது எப்போ இரவு நேரத்தில் நடு இருள் என்பது இருள் மிகுதியாக இருக்கக்கூடிய காலம். அப்படி இருக்கக்கூடிய சூழலில் இவர் எங்கே போகிறாரு? அப்படியே வயலை நோக்கி போகிறாருங்க. இப்போ ஒரு கேள்வி எழும், எங்க இந்த இருட்டில் இப்படி மழை கொட்டி கொண்டு இருக்கின்ற பொழுது எல்லாரும் பார்த்தாலே அச்சப்படுகிற நேரத்தில் இந்த சூழலில் இளையான்குடி மாறனார் மட்டும் எப்படிங்க வயலை நோக்கி போகிறாரு அப்படின்னு ஒரு கேள்வி எழும். அதுக்கு பதில் சொல்லுகிறாருங்க அடுத்த பாட்டில். உள்ளம் அன்பு கொண்டு ஊக்க, உள்ளம் அன்பு கொண்டு ஊக்க ஓர் பேரிடா கொள்ள முன் கவிழ்த்து குறியின் வழி புல் உறங்கும் வயல் புகப்போயினார் வள்ளலார் இளையான் குடி மாறனார். இவர் எப்படி போகிறாராம்?
இந்த தன்னுடைய நெஞ்சத்தில் கொண்ட அன்பு அவரை செலுத்துதான். இப்படி உலகமே அச்சப்படுகிற இருளில் நாயனார் மட்டும் எப்படிங்க போகிறாரு அப்படின்னு கேட்டால், அவர் தன் நெஞ்சத்தில் கொண்ட அன்பு, யார் எடுத்து கொண்ட அன்பு? சிவனடியார் மாட்டு கொண்ட அந்த காதல்னு சொன்னார் பாருங்க. அந்த அன்பு என்ன பண்ணுச்சு? அவரை இருக்க உடலிங்க. சாமி, மழை பெய்கிறது, இரவு நேரமாக இருக்கிறது, தாங்கள் பசித்து வந்திருக்கிறீர், அடியேன் காலையில் ஏதாவது தங்களுக்கு சிரம பரிகாரம் செய்து கொடுத்து விடுகிறேன், பிழை பொறுக்க வேண்டும். நாமளாக இருந்தால் அதுதான் கேட்போம் இல்லைங்களா? இதெல்லாம் முடியாதுங்க சாமி, இது இரவு நேரமாக வேற போச்சு, பகல் நேரமாக இருந்தால் கூட எப்படியாவது ஏதோ செய்து விடலாம், மழை வேற பெய்யுதுங்களா, நீ இந்த இரவில் போய் செய்வது கடினம் சாமி, கொஞ்சம் ஓய்வெடுங்க, காலை பார்த்து கொள்ளலாம் அப்படி நாமளாக இருந்தால் சொல்லிவிடுவோம். ஏன்னா நமக்கு அன்பு, நம்மளை உந்துவதற்கான அளவுக்கு அன்பு நம்மகிட்ட இல்லை. ஆனால் இவருக்கு என்ன பண்ணுது? அந்த அன்பு இருக்க விட மாட்டேங்குதுங்க. இப்போ நம்ம வீட்டு குழந்தை வெளியில் போயிட்டு இரவு நேரம் திரும்பி வருகிறார். வரும்போது நம்ம கேட்குறோம், ஏண்டா சாப்பிட்டியாடா அப்படின்னு கேட்குறோம். இல்லைம்மா சாப்பிடல, நேரம் ஆச்சுன்னு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னால், அதுக்கு மேலே பையன் தூங்கிடுவான், தாய் தூங்க மாட்டான். ஐயோ பையன் சாப்பிட்லையே, டே எதையாவது செஞ்சு கொடுக்குறேன்டா, சாப்பிட்டுட்டு தூங்குடா நீ அப்படின்னு அந்த நேரத்துக்கு ஏதாவது கொடுத்துட்டு தான் அந்த தாய்க்கு அதன் பிறகு தான் உறக்கம் வருமே ஒழிய, அவன் சாப்பிட்னா என்ன சாப்பிட்ல என்ன, அவன்லாம் ஒரு நாளைக்கு கிடக்கட்டும் விடுங்க அப்படின்னு நினைக்கிற தாய் இன்னைக்கு நம்ம பார்க்க முடியாதுங்க. அதுதான் தாயினுடைய அன்பு. அப்போ இளையான்குடி மாறனார் எப்படிப்பட்ட அன்பு தொண்டரிடத்தில் வைத்திருக்கிறார்னா, தாயின் அன்பு வைத்திருக்கிறாருங்க. அதனால் இப்போ அவரால் இவர் பசியோடு இருக்கிறார், பசிக்குமா இல்லையான்னு கேட்பது வேறுங்க, பசியோடு இருக்கிறார் என்று தெரிந்த பிறகு அவர் நெஞ்சத்தில் கொண்ட அன்பு அவரை வீட்டுக்குள்ளே இருக்க விடலை, அது பிடிச்சி தள்ளுதுங்களாம். அன்பு தான் அவரை பிடிச்சி செலுத்துச்சு. அவர் எப்படி புறப்பட்டார்னா, அவர் புறப்படுவதற்கு அன்பே காரணமாயிற்று. அதாங்க சொன்னார், உள்ளம் அன்பு கொண்டு ஊக்க, அதை பிடிச்சி தள்ளுதுங்க, நிற்க விடலை. அன்பு கொண்டு ஊக்க ஓர் பேரிடா, இந்த பெரிய கூடை ஒன்று எடுத்து தலையில் கவிழ்த்தி கொண்டு, அந்த நெல்மணி எடுத்துகிட்டு வரணுமே, அதுக்காக ஒரு கூடை ஒன்றை எடுத்துக்கொண்டு தலையில் கவிழ்த்தி கொண்டு அப்படியே வயலை நோக்கி போகிறாருங்களாம். அந்த சொன்ன பேரிடா கொள்ள முன் கவித்து குறியின் வழி. இப்போ அவர் என்ன நினைக்கலாம், இரவு நேரம் ஏதாவது ஒரு வயலில் நெல் எடுத்துகிட்டு வந்தால் போதும் அப்படி நினைக்கலிங்க, தன்னுடைய வயலில் தான் எடுக்கணும்னு நினச்சாராம். இப்போ எப்படிங்க அவருக்கு வழி தெரியுமா? அதான் நீங்கள் தான் அப்படியே மை இருட்டுன்னு சொல்கிறீங்களே, அப்படியே இருளோ கவ்வி கிடக்கிறது எப்படிங்க தெரியும் அப்படின்னு கேட்டால், இது ஒரு உதாரணம் சொன்னால் விளங்கிக்கலாம். இப்போ நம்ம வீட்டில் மின்சாரம் திடீர்னு தடையாகிறது. இப்போலாம் யூபிஎஸ் நிறைய போட்டுட்டோம், கவலை இல்லை. சரி, யூபிஎஸ் இல்லாத வீடுன்னு வச்சுக்குவோம். இப்போ ஒரு மெழுகுவத்தி ஒரு தீப்பெட்டி இருக்கும், அது அம்மாவுக்கு தாங்க தெரியும். எவ்வளவு இருட்டாக இருந்தாலும் நேராக போய் எந்த சத்தமும் இல்லாமல் போய் அந்த தீப்பெட்டியை எடுத்து அந்த வருஷம் மெழுகுவத்தி ஏற்றி வைப்பாங்க. நம்மளை போய் மெழுகுவத்தி பற்ற வைனா டப டப டபன்னு சத்தம் கேட்கும். ஏன் ஏதாவது பாத்திரத்தை உருட்டிட்டு கிடப்பா, அதை எங்கே வச்சிருக்கிறீங்க, எங்கேயாவது ஒரு பக்கம் வச்சிருக்கிறீங்களா என்ன? ஏன் அந்த பொருள், எந்தெந்த பொருள் எங்கு இருக்கிறது என்று அந்த வீட்டுக்குள் இருக்கிற இல்லத்து அரசிக்கு தெரியும் என்பதனால எந்த இருளாக இருந்தாலும் அந்த உரிய இடத்துக்கு போய் தேடி அந்த பொருளை சரியாக எடுத்துருவாங்க. அதுக்கு என்ன காரணம்? வீட்டுக்குள்ளேயே பழகி இருக்கிற பயிற்சி காரணமாக இருக்கிற எந்த பொருள் எந்த இடத்தில் வைத்திருக்கிறோம் என்று. இப்போ நாயனாருக்கு தன்னுடைய இல்லத்திலிருந்து வயலுக்கு போகணும்னா எப்படி போகணும்? இவ்வளோ தூரம் போனால் வலது பக்கம் திரும்பணும், இவ்வளோ தூரம் போனால் இடது பக்கம் திரும்பணும், இந்த இடத்துக்கு போனால் நம்ம வயல். இது அவருக்கு எவ்வளவு காலம் பயிற்சி இருந்திருக்குன்னு நினச்சி பாருங்க. அதனால வேறொருத்தருடைய வயலில் போய் நெல்மணி எடுத்துகிட்டு வரலிங்க, அவர் போய் எங்கிருந்து எடுத்துகிட்டு வருகிறார்? தன்னுடைய வயலில். அடுத்தவர் வயலில் எடுத்தல் கூடாது என்பதற்காக இரவு நேரம் யார் பார்க்க போகிறா, எடுத்துகிட்டு வருவான், அடியாருக்கு சாப்பாடை போடுவோம் முதல்ல. அப்படி அவர் நினைக்கல. செல்லும் பொழுதே தன்னுடைய வயலுக்கு குறியின் வழி, எந்த பக்கம் எவ்வளோ தூரம் போனால் இடது பக்கம் திரும்பணும் வலது பக்கம் திரும்பணும்னு அந்த கணக்கு பார்த்து அப்படியே போகிறாருங்களாம். அப்படி போகும்போது பறவைகள் கூட உறங்கி கொண்டு இருக்குதான், புல்லும் உறங்கும்.
சொல் பார்த்து கொள்ளுங்க. புல்லும் உறங்கும் வயல் புக போயினார். தன்னுடைய வயலுக்கு போறாராம். யாரு? வள்ளலார். நினைச்சு பாருங்க, மனம் சுருங்குதல் இன்றி இருக்கும்போது அவரை மன்னன்னு சொன்னார். இந்த நிலையிலும் உணவு கொடுப்பதற்காக வயலை நோக்கி வந்திருப்பதனால இவரை விட வள்ளல் வேற யாருங்க வேணும்? வள்ளலார். சேக்கிழார் பெருந்தகை சொல்லும் பொழுது நம்முடைய நாயனாரை வள்ளலார் என போற்றுகிறார். எனவே வள்ளலார் இளையான்குடி மாறானார். இப்போ வயலுக்கு வரார். எப்படி வரார்? காலினால் தடவி சென்று கைகளால் சாலி வெண்முளை நீர் வழி சார்ந்தன கோலி வாரி இடா நிறை கோலி வாரி இடா நிறைய கொண்டு மேலே எடுத்து சுமந்து ஒல்லை மீண்டனர். எப்படி போறாரு? தன்னுடைய அந்த நெல், அப்போ அவருடைய வயல் அப்படின்னா அது பறந்து இருக்கக்கூடிய வயல். அதில் இந்த விதைக்கப்பட்ட நெல் வயல் முழுக்கவா போட்டிருப்பாங்க? நிச்சயமாக இல்லை. நாற்றாம் கால்னு அதுக்கு பேருங்க. அது நல்லா ஒரு சான் அளவுக்கு முளைத்து வந்த பிறகு தான் அதை பறித்து கட்டுகளாக கட்டி பிறகு அதை ஆங்காங்கு வயல் பகுதியில் நாற்று நடுதல் அப்புறம் தான் நடக்கும். இவர் இன்னைக்கு காலையில் தான் போய் விதைச்சிருக்கிறார். இப்போ அது அந்த ஒரு பாத்தி கட்டி அந்த ஒரு குறிப்பிட்ட பகுதிக்குள்ளே தான் அந்த விதை நெல்லை விதைச்சிருப்பார். இப்போ இவர் போய் எப்படி இருக்கணும்? அந்த வயல் அதில் எந்த கிழக்கையா மேற்கையா தெற்கையா வடக்கையான அந்த வயலுக்கு அவருடைய வயலை எந்த பகுதின்னு நினைவுக்கு வந்து அந்த பகுதிக்கு அந்த வரப்பில் நடந்து போகணுங்க. எப்படி போகிறாராம்? காலில் தடவி தடவி போகிறாராம். நம்ம சொன்னோம் அந்த அங்க பிரதட்சணம்னு சொல்கிறாங்க பாருங்க. ஒரு காலுக்கு மேலே ஒரு கால் அப்படி எடுத்து வச்சு அது மாதிரி காலினால் தடவி, கையில் தடவிக்கிட்டு போல காலில் தடவி கொண்டு போகிறாருங்களாம். காலினால் தடவி சென்று அந்த இடம் வந்துருச்சுங்களாம். வந்த உடனே அந்த வயலுக்குள்ள கீழே இறங்கி கைகளால் சாலி வெண்முளை நீர் வழி சாந்தன கோனி வாரி இடா நிறை கொண்டு அந்த கூடை கொண்டு போனார் பாருங்க. அந்த கூடை எப்படிப்பட்டது? மூங்கில் கூடை, அந்த லேசாக இருக்கக்கூடியது. அது என்ன பண்ணாருங்களா? இப்போ தான் நீ ஒன்று சிந்தித்து பார்க்கணும். அதாவது இறைவன் இரவு நேரத்தில் 12 மணிக்கு சாப்பிட வந்தார்ல, ஏங்க இவ்வளோ நேரத்தில் வரலாமா ஐயா? சாமி தொண்டர் இப்படியுமா சோதிப்பது அப்படின்னு ஒரு கேள்வி எழும். நீங்கள் ஒன்று சிந்தித்து பார்த்தீங்கன்னா அது ஒரு கருணை இருக்கிறது. என்ன கருணை? இந்த மழை என்பது இல்லாமல் இறைவன் மழையை நிறுத்திட்டு, எப்படி இடவத்தை நிறுத்தி வைத்து விட்டு உமையம்மையை நிறுத்தி விட்டு தான் மட்டும் வந்தார் அல்லவா, அது மாதிரி மழையும் நிறுத்திட்டு நீ மழையெல்லாம் வர வேண்டாம், நான் தொண்டர் வீட்டுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு வந்திருந்தார்னு வைத்து கொள்ளலாம். இவர் காலையில் போய் தன்னுடைய வயலில் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் அந்த நெல்லை என்ன பண்ணியிருப்பாருங்க? விதைச்சிருப்பார். அது அப்படியே மண்ணுக்குள் என்ன ஆயிருக்கும்? சேத்துக்குள்ளே அப்படியே அந்த நெல் பூரா உள்ளுக்குள்ளே கிடக்கும். சாமி என்ன கருணை செஞ்சா தெரியுங்களா? நல்லா மழையை கொட்டுன்னு கொட்ட வைத்து மழை பெய்த காரணத்தினால விதைச்ச நெல்லெல்லாம் மிதந்துக்கிட்டு நிற்கிது. இப்போ பாருங்க, அது மட்டும் மழையை முதல்ல பார்க்கும்போது மழை ஐயா மழை இப்படி பெய்யலாமா, சோதிக்கிறதுக்கு ஒரு அளவு வேண்டாமா அப்படின்னு நமக்கு தோணும். ஆனால் அந்த மழை மட்டும் இல்லைன்னா விதைத்த நெல் மேலே வராது. அதனால் கொண்டு போன மூங்கில் கூடை என்ன பண்ணார்? அப்படியே அந்த நாம் சொல்கிறோம் பாருங்க, அப்படியே அந்த கூடையை அப்படி உள்ளே விட்டு அப்படியே லேசாக அப்படியே அரித்து எடுத்தார். நெல்லெல்லாம் தங்கிருச்சுங்க. தண்ணியெல்லாம் கீழே போச்சு பாருங்கள். நல்ல நிறைய மழை பெய்ததுனால மண்ணு கூட நிற்காது, அது கூட கீழே போச்சு. நெல் மட்டும்தான் விளைந்துட்டு நிற்குது. இப்போ எவ்வளோ உபகாரத்தை சாமி செய்திருக்கிறார் பார்த்தீங்களா? தொண்டரை சோதிக்கிற மாதிரி நமக்கு தெரியுது, ஆனால் அவன் செய்தது ஒரு உபகாரம் செய்தார். அப்படியே அந்த கூடையில் எடுத்துக்கிட்டு எப்படி வந்தாராம்? வேகமாக வந்தாருங்களா. ஒல்லை மீண்டனர். எனவே அந்த நெல்லை எடுத்துக்கொண்டு மேலே எடுத்து சுமந்து ஒல்லை மீண்டனர். அந்த பெருமான் மிக வேகமாக தன்னுடைய இல்லம் நோக்கி வருகிறார். போகும்போது காலில் தடவி 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 போனவர் திரும்பி வரும்போது எப்படிங்க வேகம் வந்துருச்சு?
இது ஒரு கேள்வி இருக்குது. இதை நீங்கள் எப்படி அனுபவத்தில் பார்க்கலாம் தெரியுங்களா? இங்கேருந்து நம்ம தல யாத்திரை போகலான்னு ஒரு முடிவு பண்ணுறோம். அப்போ ஒரு வாகனத்தை பேசி எல்லாம் பேசி முடிவு பண்ணி ஒரு அடியார் பெருமக்கள் ஒரு 50 பேர் ஒரு பேருந்து எடுத்துக்கிட்டு போகிறோம். இங்கிருந்து போகும்போது பஸ்ஸு பாருங்கள் 40, 50, 40, 50லேயே போகும். அதுக்கு மேலே போகாது. ஏன் தெரியுங்களா? சீக்கிரமாக போயிட்டா நீங்கள் இன்னொரு கோயில் போகலான்னு சேர்ந்து அவர் டிரைவரை தூங்க விடாமல் எங்கேயோ இழுத்துக்கிட்டே இருப்பீங்க. அதனால் அவர் என்ன பண்ணுவார், இந்த 40, 50, 60க்குள்ளேயே மெயின்டைன் பண்ணிகிட்டே போவார். இது எல்லா கோயிலாம் பார்த்து முடிச்சுட்டு ஊருக்கு திரும்புகிற அன்றைக்கி பாருங்கள் 80க்கு கீழே வராது. போகும்போது எங்கள் 60ல் போன வண்டி திரும்பி வர மட்டும் எப்படிங்க 80 வந்துச்சு? அவர் வீட்டுக்கு போகிற நினைப்பு வந்துருச்சு இல்லையா? அதனால் வேகமாக வரும். இதே தானுங்க. இப்போ நாயனார் நெல்லை எடுக்க போகும்போது கவனமாக சென்று எடுக்க வேண்டும் என்கிற நினைப்புனால காலில் தடவி தடவி போனார். நெல்லை எடுத்தாரோ இல்லையோ, நாயனார் தொண்டர் ஒருத்தர் பசியோடு இருக்கிறார், வேகமாக போய் உணவு கொடுக்கணும் அப்படின்னு அவர் செல்லும்போது இருந்ததை காட்டிலும் திரும்பும்போது வேகம் இருந்துச்சு. அதான் ஒல்லை மீண்டனர் இந்த நிலை. இப்போ நாயனார் சென்று நெல்லை எடுத்துக்கிட்டு வேகமாக திரும்பி வராருங்க. அப்படி வரும்போது இங்கே என்னாச்சு நினைத்து பாருங்க. மனைவியார் இருக்கிறாங்க, வந்த அடியவர் இருக்கிறார் இல்லத்தில். இப்போ இங்கே என்ன நடக்குது சொல்றாரு பாருங்க. வந்தவின் மனைவியாரும் வாய்தலின் நின்று வாங்கி சிந்தையில் விரும்பி நீரில் சேற்றினை அலம்பி ஊற்றி வெந்தழல் அடுப்பின் மூட்ட விறகு இல்லை என்ன மேலோர் அந்தமில் மனையில் நீடும் அலக்கினை அறுத்து வீழ்த்தார். இப்போ நாயனார் சென்று நெல் மணி எடுத்துக்கொண்டு திரும்பி வருகிற வரையில் இங்கே என்ன நடந்ததுன்னார். நீங்கள் வந்திருக்கிற அடியவர் ஈரத்தை உலர்த்தி அவர் அமர்ந்திருக்கிறார் இருக்கை கொடுத்து. இப்போ மனைவியார் என்ன செய்தாங்க, கணவர் வருகிற வரையில் அந்த அடியவர் இருக்கும்போது என்ன நினைக்கும், சுவாமி கொஞ்சம் ஓய்வெடுங்க, எங்கள் வீட்டுக்காரர் போயிருக்கிறார் இப்போ தான் தோட்டத்துக்கு, எப்படி போகிறக்கு ஒரு அரை மணி நேரம் ஆகும், திரும்பறக்கு ஒரு அரை மணி நேரம் ஆகும், அப்புறம் நெல்லை வேறு எடுத்துகிட்டு வேறு வரணுமா, சரி ஒரு மணி நேரம் வைத்து கொண்டா 1 மணி நேரம் கொஞ்சம் ஓய்வெடுங்க சாமி அப்படின்னு சொல்லி போட்டு நானும் சிறிது ஓய்வெடுக்கிறேன் அப்படின்னு அவங்களும் ஓய்வெடுத்து கொண்டு இருப்பாங்க. அங்கே அதெல்லாம் நடக்கலை. என்ன பண்ணாங்கன்னா, அடியவரை இருக்கையில் அமர வைத்து விட்டு அம்மா வாசல்லையே நிற்கிறாங்களாம். ஏன், அவர் கொண்டு வந்து வீட்டுக்குள்ளே வந்து கொடுத்து வாங்கிட்டு போனால் தாமதம் ஆகிடும், வாசல்லையே நின்று வாங்கணும்னு காத்துட்டு நிற்கிறாங்களாம். இந்த தொண்டு செய்வு பாருங்கள். வறுமை என்கிற நிலையில் கூட நாயனாருக்கு என்ன உணர்வு இருந்ததோ அதில் ஒரு சிறிதும் குறைவில்லாது அவருடைய மனைவியாருக்கும் இருந்தது. அதனால் வாங்கின இடம் எதுன்னு காட்டுறார் சேக்கிழார் பெருமான். வாய்தலில் நின்று வாங்கி, வீட்டுக்குள்ளே போய் கொடுக்கல நாயனார். ஏன், வாசல்லே காத்து நிற்கிறாங்களாம். கணவர் வருகையை காத்துக்கிட்டு எங்கே சீக்கிரம் வரணும் அடியாருக்கு அமுது செய்யணும் அப்படிங்கிற உணர்வு இருப்பதனால வந்தவின் மனைவியாரும் வாய்தலின் நின்று வாங்கி வாசலில் நின்று அந்த நெல்லை வாங்கினாங்களாம். வாங்கி என்ன பண்ணாங்களாம், சிந்தையில் விரும்பி, இந்த 12 மணிக்கு வந்து இந்த மனுஷன் நம்மளை உசர வாங்குறாரியா அப்படின்னு நினைக்காம விரும்பி, அதான் அன்பு வந்து விட்டால் இந்த நேரம் காலம் இதெல்லாம் ஒரு தொல்லையாகவே தெரியாதுங்க. அதனால் அவர் என்ன, சிந்தையில் விரும்பி நீரில் சேற்றினை அலம்பி, ஏற்கனவே அது மழை நீரில் கழுவி சுத்தமாக தான் வந்துச்சு, இருந்தாலும் வீட்டில் இருக்கக்கூடிய நல்ல நீரில் அந்த நெல்மணியை பூரா என்ன பண்ணாங்க, போட்டு நல்லா அலம்புனாங்களாம். நீற்றின் அந்த நீரில் சேற்றினை அலம்பி ஊற்றி, எங்கே ஒரு பாத்திரத்தில் தண்ணீரை ஊற்றி இந்த உணவு ஆக்குவதற்காக அப்படி அடுப்பில் கொண்டு போய் பாத்திரத்தை வச்சுட்டு பார்த்தா விறக காணோம். அதான் சொன்னார், வெந்தழல் அடுப்பின் மூட்டை விறகு இல்லை. இப்போ நெல் இல்லைன்னு திகைச்சு போய் நின்று என்ன பண்ணுன்னு தெரியாமல் அவர் இருந்தார். இப்போ அம்மா என்ன பண்ணாங்க, அப்படி போய் பார்த்தா அடுப்பில் விறக காணோங்க. நீ என்ன செய்வது? கணவரை கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு, சுவாமி மன்னிக்க வேண்டும்,
விறகு இல்லை என்பதை இப்போ தான் பார்த்தேன் அப்படி சொன்னோன்னே பாருங்க சொல்லார். எனவே வெந்தழல் அடுப்பின் மூட்ட விறகு இல்லை என்ன அப்படி சொன்ன உடனே மேலோர் உயர்ந்தவர் அந்தமில் மனையில் நீடும் அலக்கினை அறுத்து வீழ்த்தார். இப்போ இந்த விறகு இல்லைன்னு சொன்னவர் என்ன சொல்லியிருப்பார்? சிவசிவா அப்படின்னு பாரு. மேலே பார்த்தா வீட்டு கூரைக்கு மூங்கில் இருந்தது. 2 உருவி என்ன பண்ணாருங்களா, மூங்கிலை எடுத்து உடைச்சு இந்த விறகுன்னு கொடுத்துட்டார். பாருங்க, சிவசிவான்னாரு, மேலே விறகு தெரியுது. இப்போ பாருங்க, முதல்ல அடியாரை பார்த்த பொழுது என்ன செய்வதென்று தெரியாது நாயனார் திகைத்து நின்றார். அவர் கொண்டு வந்து நெல்லை கொடுத்த பிறகு விறகு இல்லைன்னு அம்மையாருக்கு திகைச்சு போச்சு. இப்போ அவங்க திகைத்தது எப்படி கணவர் நீக்கினாரு? மேலே இருக்கிற விறகு எடுத்து கொடுத்து அந்த திகைப்பை நீக்கினாங்க. இப்போ என்ன பண்ணாங்க அம்மா? அந்த விறகை தீ மூட்டி அந்த ஈரமாக இருக்கக்கூடிய நெல்லை என்ன பண்ணாங்களாம், சுவை உடைய அமுதமாக ஆக்க போகிறாங்க. அதான் சொல்றார், முறித்தவை அடுப்பின் மாட்டி முளை வித்து பதமுன் கொள்ள வருத்த பின் அரிசியாக்கி வாக்கிய உலையில் பெய்து வெறுப்பில் இன் அடிசில் ஆக்கி மேம்படு கற்பின் மிக்கார் கரிக்கு இனி என் செய்கோம் கரிக்கு இனி என் செய்கோம் என்று இறஞ்சினார் கணவனாரை. அம்மா என்ன செய்கிறாங்க, அவர் கொண்டு வந்து கொடுத்த நெல்லை முதல்ல நெருப்பு மூட்டி அதை நன்கு வறுத்து எடுத்தாங்களாம் நெல்லை. ஏன்னா நெல் அந்த உமி தவிடு நீக்கணும்னா நன்கு காயணுங்க. பச்சை நெல்லாக இருந்தால் அதை பிரிக்க முடியாது. இப்போ மழை பெய்யல போய் எங்கே போய் காய வைப்பது? அவங்களுடைய அறிவு எவ்வளோ வேலை செஞ்சுட்டு பாருங்க. உடனே நெருப்பை போட்டு மூட்டி அந்த நெல்லை போட்டு வறுத்து எடுத்தாங்களாம். எனவே முறித்தவை அந்த சொல்றார், முறித்து அவை எது அலக்குன்னு சொன்னார் பாருங்க. அந்த விறகை கொடுத்த பொழுது முறித்து அவை அடுப்பின் மாட்டி முளை வித்து பதமுன் கொள்ள வறுத்து முதல்ல அந்த நெல்லை பெண்ணாக்கியிருக்காங்க, அரிசி ஆக்குனாங்க. அந்த தவிடு உமியெல்லாம் நீக்கணும். அப்போ என்ன நடந்திருக்கும்? முதல்ல போட்டு அந்த நெல்லை நல்லா வறுத்து எடுத்த பிறகு அதை எடுத்து வீட்டில் உரல் இருந்திருக்கும் இல்லைங்களா, அந்த உரலை போட்டு இடித்து அதுக்கப்புறம் தவிடு உமியை நீக்கி அரிசி ஆக்கணும். இப்போ 12 மணிக்கு சோறு போடணும். இதில் என்ன இருக்குன்னு நினச்சி பாருங்கள், ஒன்றுமே இல்லை. இது போய் விதை நெல்லை கொண்டு வந்து இதை நெருப்பு மூட்டி வறுத்து நெல் என்கிற ஒன்றை அரிசியாக்கி அரிசியை சோறாக்கணும். இத்தனை வேலை இப்போ நடக்குது. அதான் சொன்னார், வறுத்த பின் அரிசியாக்கி அதுக்கப்புறம் வாக்கிய உலையில் பெய்து அதுக்கப்புறம் தண்ணீருக்குள்ளே கொதிக்கின்ற தண்ணீரில் கொண்டு போய் இந்த அரிசியை கொண்டு போய் உள்ளே போட்டு அருமையான அமுதை ஆக்கி விட்டார்களாம். வெறுப்பில் இன் அடிசில் ஆக்கி சுவையான அமுது வந்தாச்சு. கற்பு நெறியில் மேம்பட்டிருக்கின்ற மனைவியார் அப்படியே கணவரை வந்து பார்க்குறாங்களாம். சாமி, தொண்டர் பெருமக்களுக்கு நாம் 4 வகையில் 6 சுவையில் அமுது கொடுத்து பழக்கப்பட்டிருக்கிறோம். இன்னைக்கு வந்திருக்கிற தொண்டர் பசியோடு வந்திருக்கிறார். இங்கே சோறை தவிர வேறு ஒன்றும் காணலை. அவருக்கு உடன் வைப்பதற்கு ஏதாவது காய்கறிகள் இருக்கிறதான்னு கேட்டால் ஒன்றுமே இல்லை சுவாமி, என்ன செய்வது அப்படின்னு கலங்கி நிற்கிறாங்க. கரிக்கு இனி என் செய்கோம் என்று இறஞ்சினார் கணவனாரை. வந்து வணங்கி நிற்கிறாங்களாம், என்ன செய்வது என்று. இதை கேட்ட உடனே கணவர் என்ன பண்ணுறார் பாருங்க. வழிவரும் இழப்பினோடும் வருந்திய பசியினாலே அழிவுறும் ஐயன் வழிவரும் இழப்பினோடு வருந்திய பசியினாலே அழிவுறும் ஐயன் என்னும் அன்பினில் பொலிந்து சென்று குழி நிரம்பாத புன்சை குறும்பயிர் தடவி பாச பழிமுதல் பறிப்பார் போல பறித்து அவை கரிக்கு நல்க. என்ன செய்தார் நம்முடைய இளையான்குடி மாறனார்?
மனைவியார் அப்படியே வந்து நின்று கரிக்கு இனி என் செய்வோம் என்று கலங்கி அப்படியே பக்கத்தில் வந்து நிற்கிறாங்களாம். கணவரை வணங்கிய நிலையில் அவருக்கு என்ன தோன்றியது? கவலைப்பட வேண்டாம், இதோ ஒரு நொடியில் வருகிறேன் அப்படி என்ன பண்ணார்? வீட்டுக்கு வாசலுக்கு வெளியே போகலிங்க, வீட்டு பின்புறத்துக்கு போனார். அது கொல்லை தோட்டம் என்று சொல்வது. வீட்டிலேயே ஒரு தோட்டம் உண்டு. பழைய காலங்களெல்லாம் வீடுனா வீடுக்கு பின்புறத்திலேயே சில வகையான காய்களை அங்கேயே பயிர் உண்டு. அதை மாதிரி அந்த கொல்லைப்புறம் என்று சொல்லக்கூடிய பின்பக்கம் போனார். போய் என்ன பண்ணாருங்களாம், அந்த மழை பெய்து கொண்டு இருக்கிற நிலையில் அவர் வீட்டில் அந்த கீரை பயிரிடப்பட்டு இருக்கிறது. அந்த கீரை எவ்வளவு வளர்ந்துருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, குழியை விட்டு கூட இன்னும் மேலே வரலைங்க. அந்த பயிர் எப்படின்னா, அதாவது என்ன நம்ம பொதுவாக மக்கள் வழக்கில் சொல்லுவாங்க, அப்புறம் முளைச்சி மூலையெல்லாம் விலை விடலை, அதுக்குள்ளே அவன் என்ன பண்ணான் பார்த்தியா அப்படிம்பாங்க. அந்த மாதிரி அந்த இலை கூட ஒன்றோ ரெண்டோ தான் தலையை தூக்கி நிற்கிது. இப்போ நம்ம ஒரு சான் அளவுக்கு முளைச்சதா இல்லை, ஒரு இன்ச்சுன்னு சொல்கிறோம் பாருங்க, ஒரு அங்குலம், அந்த அளவுக்கு தான் அது முளைத்திருக்க வேண்டும். அது குழியை விட்டு இன்னும் மேலேயே வரல. அப்போ அவருக்கு நினைவு பாருங்க, மனைவியார் கரிக்கு இனி என்ன செய்வது என்று கேட்ட பொழுது பின்புறத்துக்கு போய் அந்த கீரை பயிர் எவ்வளவு முளைத்திருக்கிறதோ முளைத்த வரைக்கும் எடுத்துக்கொண்டு வந்து விடலாம் என்று கருதி பின்னாடி போனாராம். அப்படியே அந்த கீரையை பறிக்கிறார். அதான் சொல்றார், வழிவரும் இளைப்பினோடு வருந்திய பசியினால் வந்திருக்கின்ற அடியவர் நீண்ட தொலைவிலிருந்து வந்திருக்கின்றார். எனவே நிச்சயம் அவருடைய பயணம் காரணமாக மிகுந்த பசியோடு இருப்பார். தாமதமில்லாது அவருக்கு உணவு கொடுக்க வேண்டும். அழிவுறும் ஐயன் என்னும் அன்பினில் பொலிந்து சென்று அன்பு காரணமாக போய் என்ன பண்ணறான், குழி நிரம்பாத புன்சை, அந்த கீரை முளைத்திருப்பது குழியை விட்டு கூட மேலே வரலைங்க. குழி நிரம்பாத புன்சை குறும்பயிர் தடவி, அதுதான் ஒரு சொல்லிட்டார் அங்கே காட்டும்போது. அந்த கீரையை கைக்கு வந்ததெல்லாம் பறிச்சில்லைங்க அவர். அந்த மழையிலையும் கூட இரவு நேரத்தில் அவர் எப்படி பறிக்கிறாராம், கையில் தடவி பார்க்கிறாராம். அந்த இலை பழுதில்லாது இருக்கிறாரா அப்படின்னு அந்த இலையை பார்த்தாராம். பழுதில்லாது இருக்கின்ற பொழுது அப்படியே வேரோடு பறிச்சாருங்களாம். அப்படி தடவும் பொழுது எங்காவது லேசாக ஓட்டை ஏதாவது இருந்தால், ஏதோ புழு பூச்சி கடிச்சிருக்கும் போல இருக்குது, ஏதாவது புழுக்களோ அல்லது பறவைகளோ ஏதாவது சாப்பிட்ருக்கும், அந்த கீரையை வந்திருக்கிற அடியவருக்கு கொடுக்கக்கூடாது என்று சொல்லிவிட்டு அப்படி கடித்திருந்தால் விட்டுடுவாருங்களாம். தடவும் போது நன்றாக இருக்குமானால் அதை வேரோடு பறிப்பாராம். நீங்கள் நினச்சி பாருங்கள், இப்படி ஒரு அன்பு யாராவது சாத்தியப்படுமா என்னன்னு. அதை பார்க்குறாருங்க சேக்கிழார் பெருமான். ஒரு இப்படி கையை போய் அப்படியே ஒன்று ஒன்றா தடவி தடவி பார்க்குறாராம். இது பழுதில்லாது இருப்பதாக பார்த்து பார்த்து பறிச்சாராம். இதை பார்த்தோன்னே சேக்கிழாருக்கு இருப்பு கொள்ளலை. இளையான்குடி மாறனார் மாதிரி நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சதுங்க. அவரு கண்ணுக்கு என்ன, சிவபெருமானே தெரிகிறாராம் அவருக்கு. எப்படிங்கன்னாரு, இறைவன் உலகம் என்கிற வயல்ல நம்மையெல்லாம் கொண்டு வந்து பிறக்க வச்சிருக்கிறார். நாம் வளர்ந்து வரும்போது யார் பழுதில்லாது வளர்கிறார்களோ அவர்கள் மீண்டும் பிறவிக்கு வாராத வண்ணம் வேறொரு படித்திருவார் இறைவன். எங்கேயாவது ஓட்டம் இருந்துன்னா என்ன பண்ணுது, 6 வகை குற்றம் இருக்கிறது அல்லவா, அந்த 6 வகை குற்றத்தில் நம்மகிட்ட நிறைய ஓட்டைகள் இருக்குமானா என்ன பண்ணுவார், நீ இன்னும் கொஞ்ச நாளைக்கு இங்கேயே இருன்னு விட்டுடுவாராம் சாமி. அதனால் இவர் இளையான்குடி மாறனாராக எனக்கு தெரியல, பாச பழிமுதல் பறிப்பார் போல. பாச பழிமுதல் பறிப்பவர் சிவபெருமான். அவர் ஒருத்தர் தாங்க மாய பிறப்பு அறுக்கும் மன்னன். பிறவி வேர் அறுத்து பின் யாவரையும் கண்டதில்லை. பிறவி வேர், நம்முடைய மணிவாசக பெருமான் இந்த பிறவியை வேர் என்று குறித்திருப்பார். அப்படி அந்த பிறவி வேர் என்பதை அப்படியே நீக்குகின்ற ஆற்றலுடைய பெருமான். எனவே பாச பழி முதல் பறிப்பார் போல தடவி தடவி பார்த்து. அதனால தான் நம்ம சொல்லுவது, எந்த குற்றத்துக்கும் ஆளாகாமல் நாம் வளர வேண்டும். எங்கேயாவது நம்ம குற்றத்துக்கு ஆளானா என்ன ஆகிடும், ஆங்காங்கு ஓட்டையாக போயிடும். அப்போ இறைவன் நம்மளை என்ன பண்ணுவார், இங்கேயே நம்ம கொஞ்சம் நாளைக்கு இருப்பா, இன்னும் நிறையா நீ பிறவி பிறக்கணும், அப்போ தான் உன்னை கூட்டி செல்ல முடியும் என்று நம்மை விட்டு விடுவார். எனவே பாச பழிமுதல் பறிப்பார் போல பறித்து என்ன பண்ணாருன்னா கரிக்கு நல்க. இப்போ நீங்கள் இந்த செயல் பாருங்க, அடியவரை பார்த்த மாத்திரல திகைத்து நின்றார்கள் மனைவியார்.
அதன் பிறகு நெல்லை கொண்டு வந்தால் அப்படின்னு சொன்ன உடனே கொண்டு வந்து கொடுத்துட்டாரு. அதன் பிறகு 2 இடத்துல அம்மையார் திகைத்து நிற்கிறாங்க. அவர் அதை 2ஐயும் சரி பண்ணி கொண்டே வந்தார். இப்போ வாழ்க்கை எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கணவர் திகைக்கின்ற பொழுது திகைப்பை நீக்குகிற துணை நலமாக பெண் இருக்க வேண்டும். பெண் திகைக்கின்ற பொழுது அந்த திகைப்பை நீக்குகின்ற துணையாக கணவர் இருக்க வேண்டுங்க. அந்த இருவரும் இணைந்தது தான் இல்லற வாழ்வு. அதில் இருவருக்கும் பங்களிப்பு இருக்கிறதே ஒழிய இது உன்னுடையது, இது என்னுடையது, இது உம்பாடு, இது எம்பாடு என்ற பாடலாம் அங்கே இல்லை. இருவருக்கும் உரியது. அப்போ இருவரும் கலந்து நின்று நிற்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஒரு நியதியை நம் சேக்கிழார் பெருந்தகை இந்த வரலாற்றின் மூலமாக நம் அனைவருக்கும் எடுத்து காட்டுகிறார். எனவே வாழ்க்கை என்பது ஒரு தொண்டு செய்கின்ற பொழுது அந்த தொண்டர் எப்படி இருக்க வேண்டும்னா, அவர் மட்டுமல்ல அவரை சார்ந்தவர்களும் அப்படி இருக்கும் பொழுது தான் அந்த தொண்டு நிறைவாக செய்ய முடியும் என்பதை இந்த பகுதி நமக்கு எடுத்து காட்டுகிறது. எனவே ஒரு முறை திகைத்தார் நாயனார், இருமுறை திகைத்தார்கள் அம்மையார். எனவே அப்படி திகைக்கின்ற பொழுது திகைப்பை நீக்குகின்ற வகையில் கொண்டும் கொடுத்தும் என்று பல்லாண்டு சொல்வது போல இருவரும் ஆக இணைந்து அந்த பணியினை செய்கிறார்கள். எனவே இப்போ அந்த கீரையை கொண்டு வந்து கொடுத்தாங்களாம். இவன் அம்மா என்ன பண்ணாங்க, கீரையை வாங்கி என்ன செய்தாங்கனர், மனைவியார் கொழுனர் தந்த மணமகள் கரிகள் ஆய்ந்து புனலிடை கழுவி தக்க புனித பாத்திரத்து கைமை வினையினால் வேறு வேறு கரி அமுது ஆக்கி பண்டை நினைவினால் குறையை நேர்ந்து திரு அமுது அமைத்து நின்று. என்ன செய்தாங்களாம், இப்போ அந்த கீரை கணவனார் பறித்து கொண்டு வந்து கொடுத்துட்டாங்களாம். அதை வாங்கி அது எப்படி கணவர் மகிழ்ச்சியோடு கொண்டு வந்து கொடுத்தது. மனைவியார் கொழுனர் தந்த மணமகள் கரிகள், அது மகிழ்ச்சியோடு கொண்டு வந்து கொடுத்துருக்கிறார். ஏன், ஒன்றுமே இல்லை தொண்டருக்கு என்று மனைவியார் சொன்ன பொழுது அவர் போய் கொண்டு வந்தார் இல்லைங்களா. இப்போ அந்த கணவருக்கு பாருங்கள், கொழுனர் என்று ஒரு பேர் சொன்னார் பாருங்கள், கொழுனர். ஆனால் கொம்பரில்லா கொடிபோல் அலமந்தனன் கோமலமே. ஆக ஒரு பெண் என்று சொல்லும் பொழுது பொதுவாக நம்ம உலகியலை சொல்லும்போது பெண்ணை கொடியாக சொல்வது உண்டு. அந்த கொடிக்கு கொம்பாக இருப்பது ஆடவன் என்பதனால இங்கே கொழுனர் என்று காட்டுகிறார். எனவே மனைவியார் கொழுனர் தந்த மணமகள் கரிகள் என்ன பண்ணாங்களாம், ஆய்ந்து. நீங்கள் நினச்சி 12 மணிக்கு கீரையை போய் ஆய்ந்துக்கிட்டு இருக்கிறாங்களாம். அவர் ஏற்கனவே ஆய்ந்து தான் கொண்டு வந்துருக்கிறாரு. ஆனாலும் அம்மா என்ன பண்ணாங்களா, அதை எடுத்து. இந்த ஆய்தல் என்பதுக்கு இன்னொரு பொருள் என்ன தெரியுங்களா, அந்த கீரையை அவர் பழுது இல்லாமல் கொண்டு வந்து கொடுத்தாச்சு. இன்னொரு தடவை எதுக்குங்க ஆய்தல் வேண்டும் அப்படின்னு கேட்டால், இங்கே ஆய்தல் என்னன்னு கேட்டால் அந்த கீரையினுடைய இலை தனியாக தண்டு தனியாக அப்படி தனித்தனியாக பிரித்தாங்களாம். எதுக்குங்க இப்படிலாம் செய்யணும், அவங்களுக்கு எப்பவுமே அவங்களுக்கு என்ன பழக்கம்னு கேட்டிங்கன்னா, ஒரு காய்கறி வச்சு உணவு போட்டதே இல்லை அவங்க. அதனால் இப்போ என்ன பழைய பழக்கம் இருக்குது பாருங்கள், 4 வகையில் 6 சுவையில் அப்படி போட்டு தான் பழக்கம் அம்மாவுக்கு. அதனால் அவங்க என்ன பண்ணாங்களாம், அந்த கீரையை வேறு வேறு திறத்தில் மாற்றினா. இப்போ எப்படி சொல்லலாம், கீரை கூட்டு, கீரை பொரியல் எல்லாம் கீரையிலேயே அந்த தண்டை தனியாக பிரிச்சுட்டாங்க. எனவே ஒன்று எல்லாமே கீரை வகையிலேயே, கீரையை 6 வகையாக சுமைத்தா எப்படிங்க இருக்குது, சமைத்து கொடுத்தா அப்படி ஒரு சமையலை அவங்க செஞ்சு கொடுத்தாங்களாம். அதான் சொன்னாருங்க, புனலிடை கழுவி. எனவே அந்த கரிகள் கொண்டு வந்து கொடுத்ததை ஆய்ந்து பிறகு நல்ல நீரில் கழுவி தக்க புனித பாத்திரத்தில், அந்த பாத்திரம் கூட பாருங்கள், நீங்கள் நினைத்து பாருங்கள், இதெல்லாம் சமையல் குறிப்பில் கவனித்து கொள்ள வேண்டிய குறிப்பு. அப்பப்போ சமைச்சோம்னா அப்பப்போ பாத்திரத்தை தேய்ச்சி சுத்தமாக வச்சுருக்கணும். பெரும்பாலும் அப்படி இருக்காதுங்க. சமைச்சி இரவு சமைச்சாங்கன்னா காலையில் தேய்ச்சிக்கலாம் அப்படின்னு அது இரவு பூரா அது அப்படியே கிடக்கும். காலையில் பார்த்துன்னு வச்சுக்கலாம், மத்தியானம் சமைக்கும்போது கழுவிக்கலாம் அப்படின்னு வீடுகளில் இன்றைக்கி நமக்கு பெரிய கிச்சன் அப்படியே குனிந்து கழுவ வேண்டிய அவசியமெல்லாம் இல்லை. நின்றுக்கிட்டே பாத்திரத்தை கழுவுற அளவுக்கு எல்லா வசதியும் இருக்கும். ஆனால் இங்கே மட்டும் வசதி இருக்காது. அதனால் பாத்திரம் அப்படியே கிடக்கும்.
பாருங்க, அந்த இரவு நேரத்தில் கூட அந்த பாத்திரம் எப்படி இருக்குதான், தூய்மையான பாத்திரம், தக்க புனித பாத்திரத்து. எங்க சேக்கிழார் எத்தனை கலையை தாங்க படித்து வச்சிருப்பது. சமையல் கலை முதற்கொண்டு போர்க்கலையிலிருந்து என்னென்ன துறை இருக்குதோ அத்தனை துறையும் அறிந்தவருங்க சேக்கிழார் பெருமான். அந்த வீட்டுக்குள்ளே போய் பார்த்தா பாத்திரம்லாம் அவ்வளவு சுத்தமாக இருக்குதுங்களாம். எனவே தக்க புனித, பாருங்க சொல் பாருங்க, புனித பாத்திரம் சொன்னாவே போதாதான், தக்க புனித பாத்திரம். அப்படி தக்க புனித பாத்திரத்தில் கைமை வினையினால், அவங்க அந்த சமையல் துறையில் ரொம்ப சிறந்த வல்லுனருங்க. எதை கொடுத்தாலும் அவங்கள போல செய்ய முடியாது. கைமை வினையினால் வேறு வேறு கறி அமுது ஆக்கி, அதாவது கீரை கூட்டு, கீரை பொரியல், கீரையிலே எல்லாம் வெவ்வேறு வகையாக செய்து வேறு வேறு அந்த கறி அமுது ஆக்கி, இதெல்லாம் எப்படிங்க பண்ணுனாங்க? பண்டை நினைவினால், முன்னைய நினைவு காரணமாக அந்த குறையை நேர்ந்து திரு அமுது அமைத்து நின்று. உணவு தயாராயாச்சு. அந்த கூட என்ன கொடுப்பதுங்க? இப்போ கீரையிலேயே 6 வகையில் கீரையில் சமைத்து வச்சாச்சு. அப்படியே கணவன் நாட்டை போய், சுவாமி தங்கள் திருவுள்ளத்தின் வண்ணம் திருவமுதெல்லாம் தயாராகிருச்சு, அந்த அடியவரை அழைத்து வந்து அமுது செய்விக்கலாம் அப்படின்னு சொல்றதுக்கு போகிறாங்க. கணவனா தம்மை நோக்கி கரி அமுது ஆன காட்டி இணையிலாதாரை ஈண்ட அமுது செய்விப்போம் என்ன, உணர்வினால் உணர உண்ணா ஒருவரை உணர்த்த வேண்டி அணையமுன் சென்று நின்று அங்கு அவர் துயில் அகற்றலுற்றார். சாமி அது வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்தார்? நமக்கு ஒரு கேள்வி இருக்கு பாருங்க. இங்கே தான் விட சொல்றார். இந்த ஈரத்தை உலர்த்திய பிறகு அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? நீங்கள் மெல்ல சமைச்சிட்டு என்னை எழுப்புங்க அப்படின்னு அவர் ஒரு நீட்டி படுத்துட்டாராம் சுவாமி. அப்படியே அவர் தூங்குனா உலகம் என்ன ஆகுதுங்க இல்லைங்களா? அவர் தூங்கலை, தூங்குற மாதிரி கண்ணை மூடி படுத்திருக்கிறாராம். அப்படி படுத்திருக்கும்போது இவங்க எல்லாம் தயார் பண்ணோடனே மனைவியார் என்ன பண்ணாங்க? கணவரை கூட்டிகிட்டு வந்து, இந்த பாருங்கள் உணவு இருக்குது, பழைய முறை போல கறி அமுதும் இருக்கிறது, நாம் சென்று அவரை அமுது செய்விக்க வேண்டும், வாங்க போய் அவரை எழுப்பலாம் அப்படின்னு கூப்பிட்றாங்க. கணவனா தம்மை நோக்கி கறி அமுது ஆன காட்டி, சமைச்சதெல்லாம் அவர்கிட்ட பாருங்கள், இது கீரை கூட்டு, கீரை பொரியல் எல்லாம் அப்படி எல்லாம் காட்டி முடித்த பிறகு யாரை எழுப்ப போகிறாங்களாம்? இணையிலாதாரை, ஒப்பாரும் மிக்காரும் இல்லான் அல்லவா நம் இறை, அவனுக்கு நிகராக யாரைங்க சொல்ல முடியும்? ஒப்பில்லாத பெருமான் அல்லவா. எனவே இணையிலாதாரை ஈண்டு அமுது செய்விப்போம், வாங்க நாம் சென்று அடியவரை அமுது செய்விக்கலாம் என்று சொல்லி அங்கே வந்தாங்களாம். வந்து என்ன பண்ணாங்களாம்? இப்போ அப்படி சாமி அப்படியே உறங்குவது போல இருக்கிறாராம். அவர் தூங்கலை, தூங்குற மாதிரி இருக்கிறார். சேக்கிழார் எப்படி கேட்ட, உணர்வினால் உணர ஒண்ணா ஒருவரை. இறைவன் யார் தெரியுங்களா? உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன், வாக்கும் மனமும் கடந்த மனோலயம். அவன் மனத்துக்கு அப்பாற்பட்டவன். உணர்வதுக்கு மனம் வேண்டுங்க, மனம் இருந்தால் தான் உணர முடியும். எனவே மனத்தினால் உணர முடியாத பெருமானை உணர்வினால் உணர ஒண்ணா ஒருவரை, அவர்கிட்ட போய் நாம் போய் சாமி சமையல் தயாராகி விட்டது எழுந்துருங்கன்னு சொல்ல வேண்டியதில்லை. ஏன்? அவருக்கு தெரியுமையாது. எனவே உணர்வினால் உணர ஒண்ணா ஒருவரை உணர்த்த வேண்டி, உணர முடியாதவரை உணர்த்த வேண்டியான். எவ்வளோ சொல் பாருங்க, சேக்கிழார் பெருமானுடைய சொல், அந்த சொல்லாட்சி பாருங்க. உணர்த்த முடியாதவரை உணர்த்த வேண்டி அணைய முன் சென்று அவர் பக்கத்தில் போய் நின்று அவர் துயில் அகற்றலுற்றார். அப்போ என்ன சொல்லியிருப்பார்? சொல்லி எழுப்பணும் இல்லைங்களா? தூங்கி கொண்டு இருக்கிறவரை எழுப்பணும், சுவாமி எழுந்துருங்க அப்படின்னு ஏதாவது சொல்லி கூப்பிடணும் அல்லவா? என்ன சொல்லி கூப்பிட்றாரு பாருங்க. அழுந்திய இடருள் நீங்கி அடியனேன் உய்ய, அழுந்திய இடருள் நீங்கி அடியனேன் உய்ய என்பால் எழுந்தருள் பெரியோய்.
ஈண்ட அமுது செய்து அருள்க என்று தொழும்பனார் உரைத்த போதில் சோதியாய் எழுந்து தோன்ற செழும் திருமனைவியாரும் தொண்டரும் திகைத்து நின்றார். அப்படியே 2 பேரும் போனாங்க. உறங்குற பாவனையில் இருக்கிற இறைவரை பார்த்து, சாமி எழுந்துருங்க, உணவு தயாராக்குது, சாப்பிட வாங்க அப்படின்னு சொல்லலை. என்ன அந்த சொல் பாருங்க, நான் துன்பக்கடல் கிடக்கின்றேன், என்னை துன்பக்கடலிலே இருந்து எடுப்பதற்காகவே வருகை தந்திருக்கின்ற பெரியோய். இப்போ பாருங்கள் அந்த சொல் நல்லா பாருங்க. அழுந்திய இடருள், நான் கிடப்பது எங்க? இடருக்குள் கிடக்கிறேன். அதுவும் சும்மா இல்லை, மேலையெல்லாம் இல்லைங்க, கீழே கிடக்கிறேன். அழுந்திய இடருள் நீங்கி, அந்த துன்பத்திலிருந்து நான் நீங்க வேண்டும் என்பதற்காக அடியனேன் உய்ய, நான் துன்பக் கடலிலே இருந்து உய்ய வேண்டும் என்பதற்காக என்பால் எழுந்தருள் பெரியோய். சாமி, என் துன்பத்தை போக்குவதற்காகவே வருகை தந்திருக்கின்ற பெருமானே எழுந்திருங்க சுவாமி. நாமளா இருந்தால் என்ன சொல்லுவோம்? 12 மணிக்கு உசரை வாங்கிட்டு இருக்கிற ஆள், எந்திரியா சீக்க, நீ வேற தூக்கம் வேற உனக்கு, நான் என்ன தூங்காமல் கிடக்கிற, நீ தூங்கிக்கிட்டு இருக்கிற. இங்கே பாரு, சம்சாரம் தூங்கலை, நானும் தூங்கலை, உனக்கு பாரு தூக்கத்தை பாரு, எந்திரியா மேலே. வயிறு 12 மணிக்கு வேற பசியோடு வந்துட்டேன்னு வேற சொல்லிட்டேன். இப்படி எத்தனை நீங்கள் ஒரு செயல் செய்யும் பொழுது வெளியே சொல்லுகிறோமோ இல்லையோ, உள்ளுக்குள்ளே ஒரு நடக்கும் இத்தனையும். எல்லாம் உசரை வாங்குறாயா, நாம் எதோ தெரியாதனமாக சோறு போகணும் எவனோ சொல்லிப்பான் போல இருக்குது, இப்போ 12 மணிக்கு உசரை வாங்கிட்டு இருக்கிறான் அப்படிலாம் நினைக்க தோணும். ஒரு செயல் என்பது தூய்மையாக, உள்ள தூய்மையோடு செய்தல் என்பது பெரிய காரியம். நாயனார் அந்த அன்போடு போய் நின்று சொல்லுகிறார், துன்பக் கடலில் அழுந்தி கிடக்கின்ற என்னை எடுப்பதற்காகவே வருகை தந்திருக்கின்ற பெரியோய். ஆம், உண்மையிலேயே அவன் வந்தவன் பெரியவன் தான். எதுக்கு வந்திருக்கிறான்? உலகம் என்கிற துன்பக்கடல் அழுந்தி கிடக்கின்ற இளையான்குடி மாறனாரை உய்விப்பதற்காகவே வந்திருக்கிறார். அவர் அந்த பொருளை சொல்லலை, ஆனால் அந்த பொருளை தந்து விட்டது. என்பால் எழுந்தருள் பெரியோய் ஈண்ட அமுது செய்து அருள்க. போய் கேட்குற, சாமி அமுது செய்ய வேண்டும் அப்படின்னு விண்ணப்பிச்சாராம். அப்படி சொன்ன நிலையில் அருள்க என்று தொழும்பனார் உரைத்த போதில், தொழும்பன் அப்படின்னா தொண்டன், அடிமைன்னு அர்த்தம்ங்க. தொழும்பனேன் திருவாசகத்தில் அந்த சொல் உண்டு, தொண்டன் என்று பொருள். தொழும்பனார் உரைத்த போதில் என்னாச்சுங்க? அப்படி ஒரு 6 அடி உருவம் அப்படியே சோதிப்புழமாக நின்றுச்சுன்னா எப்படி இருக்குங்க? பயந்து போயிட மாட்டோமா? என்னையா அது, சிவனடியார் வந்திருக்கிறாரு, சாமி அமுது செய்ய வாங்கன்னு கூப்பிட்டா திடீர்னு சோதிப்புழமாக நின்றுச்சுன்னா நாளைக்கு கேட்பாங்கல்ல, உங்கள் வீட்டுக்கு யாரோ ஒருத்தன் வந்தாங்களே, என்னமோ ஆயிடுச்சாட்டுக்குதே, என்ன ஆச்சு அப்படின்னு ஒரு கேள்வி வந்துடும் இல்லைங்களா? எத்தனை கேள்விக்கு அது இடம் கொடுத்துரும். அப்படி சோதி பிழமா நின்ன பொழுது வந்த அடியவரை பார்த்தோம், அடியவரை காணல, சோதி தெரிகிறதே அப்படின்னு திகைத்து போய் நின்னாங்களா 2 பேரும். அந்த திகைப்பை நீக்குவதற்கு இறைவன் திருவருள் செய்தாங்க. என்ன செய்தாரு? மால் அயர்க்கு அரியநாதன் வடி ஒரு சோதியாய் சாலவே மயங்குவார்க்கு சங்கரன் தான் மகிழ்ந்தே ஏலவார் குழலாள் தன்னோடு இடபவாகனாய் தோன்றி சீலமார் பூசை செய்த திருத்தொண்டர் தம்மை நோக்கி. இந்த சோதி பிழம்ப பார்த்த உடனே கணவன் மனைவி இருவரும் திகைத்து நிற்பதை பார்த்தார் இறைவர். அவங்க திகைப்பை நீக்க வேண்டும் என்று திருவருள் பற்றினாருங்க. என்ன செய்தார்? மால் அயர்க்கு அரியநாதன், பிரமனும் திருமாலும் காண முடியாத இறைவன் வடி ஒரு சோதியாய் சாலவே மயங்குவார்க்கு, அப்படி பெரிதும் மயங்கி நிற்கக்கூடிய பெருமக்களுக்கு சங்கரன் சொல் பாருங்க, இன்பத்தை செய்பவன். சங்கரனா இன்பத்தை செய்பவன் அர்த்தம். இந்த சங்கரன் தான் மகிழ்ந்து இந்த சூழலிலும்
அடியவர் மாட்டு கொண்ட அன்பின் காரணமாக அமுது செய்திருக்கின்ற தொண்டரை பார்த்து இறைவன் மகிழ்ந்தாருங்க. மகிழ்ந்து ஏலவார் குழலால் தன்னோடும் ஆக இடவப்பாகம் இருக்கின்ற உமையம்மையோடு எப்படி வந்தார்? இடவ வாகனம் ரெண்டையும் விட்டுட்டு வந்தார் இல்லையா? முதல்ல அங்கே சொல்லும்போது என்ன சொன்னாருங்க? பெற்றம் ஊறுவதும் இன்றி நீடிய பேதையாள் உடன் இன்றி வந்தார் பாருங்க. இப்போ ரெண்டோட வந்துட்டார். இப்போ அருள் செய்ய போறார்னு அர்த்தம். அம்மையோடு வந்துட்டார், அறம் என்கிற விடையோடு வந்துட்டார். அதனால இங்கே சொன்னார், இடவ வாகனராய் தோன்றி சீலமால் பூசை செய்த திருத்தொண்டர் தம்மை நோக்கி. அந்த வறுமை நிலையிலும் கூட தொண்டர் மாட்டு கொண்ட அன்பின் காரணமாக அந்த சீலம்னா ஒழுக்கம் என்று பொருளுங்க. ஒழுக்கம் என்ற சொல்லுக்கே விடாது செய்வது தான் ஒழுக்கம்னு பேர். நீங்கள் விட்டு விட்டு செய்வது ஒழுக்கம் அல்ல. ஒரு செயலை நீங்கள் விடாது செய்தால் அதுதான் ஒழுக்கம். இப்போ திருநீர் பூசுவது அப்படின்னு எடுத்துக்கிட்டா நாள்தோறும் விடாமல் பூசணும், அதுதான் அது ஒழுக்கம். அதனால் சைவ சமய ஒழுகலாறு அப்படின்னு சொல்லுகிறோம். ஒழுக்கம் என்பதற்கு விடாது செய்தல் என்று பொருள். அந்த தான் இங்கே சாமி சொன்னார், சீலமா செய்த பூசை செய்த திருத்தொண்ட தம்மை நோக்கி என்ன சொன்னார் பாருங்க. அன்பனே அன்பனே அன்பர் பூசை அளித்த நீ அணங்கினோடும் என்பெரும் உலகம் எய்தி இரு நிதி கிழவன் தானே முன்பெரும் நிதியம் ஏந்தி மொழி வலி ஏவல் கேட்ப இன்பமாந்திருக்க என்றே அருள் செய்தான் எவர்க்கும் மிக்கான். சாமி என்ன அருள் செய்தாராம்? இளையான்குடி மாறனாரை பார்த்து சாமி சொல்றார், அன்பானே. எவ்வளோ ஒரு அழகான சொல் பாருங்க. மணிவாசர் சொல்றார், அன்பருக்கு அன்பனே. அன்பருக்கு இறைவன் அன்பன், சிவபெருமானுக்கு அன்பர் இளையான்குடி மாறனார். நம்ம போல அன்பருக்கு இறைவன் அன்பன்னா அவருக்கு இவர் அன்பருங்களா. அன்பனே அன்பர் பூசை அளித்த நீ அணங்கினோடு, சிவனடியார்களுக்கு விருப்பத்தோடு நீ அமுது செய்து வந்திருக்கிறாய் அல்லவா. அப்படி அந்த தொண்டு செய்த நீ உன்னுடைய மனைவியோடு அணங்கினோடு என்பெரும் உலகம் எய்தி, நீ வா நம்ம உலகத்துக்கு போகலாம், எங்க சிவலோகத்துக்கு போகலாம் வான்னு கூப்பிட்டாராம். என்பெரும் உலகம் எய்தி, அங்கே வந்த உடனே நான் உனக்கு ஒரு பதவி கொடுக்க போறேன்னார். என்ன பதவி தெரியுங்களா? இரு நிதி கிழவன் தானே. குபேரனுக்கு 2 நிதி உண்டு, சங்க நிதி பதும நிதின்னு 2 நிதிங்க. சங்கிலிருந்து தோன்றுகிற நிதி, தாமரையிலிருந்து வருகிற நிதி என்று அதுக்கு 2க்கு ஒரு பெயர் வைத்திருக்கிறார், சங்க நிதி பதும நிதி. அதான் அப்பர் பெருமான் தாண்டகத்தை சொன்னார், சங்க நிதி பதும நிதி 2ம் தந்து தரணியோடு வான் ஆள தருவரேனும் மங்குவார் அவர் செல்வம் மதிப்போம் அல்லோம். எனக்கு அந்த காசு வேண்டாம் சாமி அப்படின்னு சொன்னவர் அப்பர் பெருமான். ஆக அப்படி நிதிகள் சொல்லும் பொழுது அதுக்கு நிறைய பேர், சங்க நிதி பதும நிதி என்று 2 வகையான நிதி. அந்த நிதிகளை கையாளுகின்ற உரிமை உடையவராக ஒருத்தருக்கு ஒரு பதவி கொடுத்துருக்கிறார். அவர் தான் குபேரன்னு பேர். கிழவன் அப்படின்னா உரிமை உடையவன். எதுக்கு உரிமை உடையவன்? இருநிதி கிழவன், 2 வகையான செல்வத்துக்கும் உரிமை உடையவன் குபேரன். அப்படி இருந்த சுவாமி என்ன பண்ணாராம்? இருநி கிழவன் தானே முன்பெரு நிதியம் ஏந்தி. இன்னைக்கு வரைக்கும் நான் இப்படி பார்த்தா அவன் கையில் கேஷ்பேக்கோடு நிற்பான். யார்? குபேரன். அவன் இப்படி பார்த்தா நம்ம அடியார் வந்திருக்கிறாரு அப்படின்னா அந்த கண்ணிலேயே அவர் தெரிஞ்சது எவ்வளோ கொடுக்கணும்னு கொடுத்துருவார். ரொம்ப நாளாக அந்த போஸ்டிங்கில் அவர் இருக்கிறார். எது? அடியார்களுக்கு வேண்டியதை கொடுக்கறதுக்கு சாமி என்ன திருவுள்ளம் பற்றுகிறாரோ அங்கே செல்வத்தை கொடுத்துட்டு இருக்கிற வேலையை தான் அவர் செஞ்சுக்கிட்டு இருந்தாராம். இப்போ என்ன பண்ணார்? இன்னையிலிருந்து இப்போ நீ என் உலகத்துக்கு வருகிறாய், உனக்கு ஒரு பதவி கொடுக்க போகிற. என்ன பதவி தெரியுமா? குபேரனுக்கு மேலே ஒரு தலைமை பொறுப்பை உனக்கு கொடுக்க போகிறேன்னார். என்ன பொறுப்பு? இனிமேல் குபேரன் யாருக்காவது காசு கொடுக்கணும்னா உன்னுடைய அனுமதி இல்லாமல் கொடுக்கக்கூடாது என்னார். அந்த சொல்ல அப்படியே இருப்பார். இருநிதி கிழவன் தானே முன்பெரு நிதியம் ஏந்தி. அதுக்கப்புறம் பாருங்க, மொழி வழி ஏவல் கேட்ப.
நீ யாருக்கு தர சொல்கிறையோ அவருக்கு கொடுப்பாரியா. என்ன நீ என்கிட்ட கேட்டு தான் கொடுக்கணுங்கிற அவசியம்லாம் இல்லை. உனக்கு கிராண்டட் பர்மிஷன். எவ்வளோ பெரிய போஸ்டிங் பாருங்கள், சாமி எப்படி கொடுக்குறாரு. நீ செல்வத்தை யாருக்கு வேணாலும் நீ கொடுக்கலாம், நான் உனக்கு அந்த உரிமை தருகிறேன். நேற்று வரைக்கும் அவனுக்கு ஒரு உரிமை என்ன தெரியுமா, நான் சொல்கிற ஆளுக்கு தான் கொடுக்கணும். இனிமேல் அந்த போஸ்டிங்கில் நான் இல்லைப்பா, நீ சொல்கிற ஆளுக்கு அவன் கொடுப்பான். நீ என்ன கேட்கணுங்கிற அவசியம் இல்லை, நீ யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம் இப்படின்னு சொன்ன உடனே எங்க நமக்கு ஒரு கேள்வி இருக்கிறது. எங்க இங்கே இருக்கும்போது சாப்பாட்டுக்கே வழியே காணாம். இவர் கொண்டு போய் குபேரனை கொண்டு போய் இவர் மேலே போஸ்டிங் கொடுத்து வச்சிருக்கிறாரு. அங்கே போய் இருக்கிறதுக்கு இங்கே ஏதாவது செய்ய வேண்டாமாயா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும். இல்லை, ஏன் அப்படி ஒரு போஸ்டிங்கை இறைவன் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சிந்திச்சு பார்த்தீங்கன்னா அதில் ஒரு சூக்குமம் இருக்கிறது. என்ன சூக்குமம் தெரியுங்களா? பெருமான் என்ன கருதினாரு, இந்த சிவனடியார்களுக்கு உணவு கொடுத்தால் வறுமை என்கிற ஒன்று வந்ததல்லவா, அது உன்னோடு முடியட்டும். இனி எந்த தொண்டருக்கும் சிவனடியார்களுக்கு உணவு கொடுப்பவர்களுக்கு வறுமை வரக்கூடாது. நான் அந்த போஸ்டிங்கில் இருந்தால் ஏதாவது செஞ்சாலும் செஞ்சிருவேன், அதனால் உன்னை அந்த தலைமை பொறுப்புக்கு ஒப்படைச்சிட்றேன். ஏன், தொண்டர்கள் துன்பப்படக்கூடாது என்கிற வருத்தம் உமக்குத்தானே தெரியும். அதனால் உண்மை அந்த தலைமை பொறுப்பில் ஒப்படைத்து விட்டால் அடியார்களுக்கு உணவு கொடுப்பவர்களுக்கு வறுமை வாராது, நீ பார்த்து கொள்வா. எனவே அந்த பதவியை உங்கையில் கொடுக்குறேன்ட்டார். நீங்கள் வேற காரணத்தை பற்றிலாம் இல்லைங்க. அவரை ஏன் அந்த போஸ்டிங்கில் உட்கார வச்சார் இறைவன் அப்படின்னு கேட்டால், தொண்டர்கள் எதிர்காலத்தில் சிவனடியாருக்கு உணவு கொடுக்கிறவங்களுக்கு வறுமை என்பது ஒருபோதும் வாராது. இதுதான் அடிப்படை உண்மை. அதனால் இனிமேல் குபேரன் உன்னுடைய ஏவல் வழி நிற்பான்னார். நீங்கள் நினச்சி பாருங்கள், அவங்க எங்கேயும் குபேர யாகம் பண்ணிகிட்டு இருக்கிறோம், வறுமை போகணும், காசு வேணும்னு. ஒரு பிரச்சனையும் இல்லை. சிவனடியாரை கூப்பிட்டு சாப்பாடு போட்டிங்கன்னா உங்களுக்கு செல்வம் வரும். நீங்கள் குபேர லட்சுமி யந்திரம் படிக்கிறேன், மந்திரம் பண்ணுறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணேன், இதெல்லாம் ஒன்றும் வேண்டியதில்லை. சிவனடியாரை கூப்பிட்டு திருவடிக்கு வழிபாடு பண்ணி ஒரு அமுது கொடுத்தீங்கன்னா வறுமை என்பது தானாக காணாமல் போயிடுங்க. ஏன், அந்த போஸ்டிங் இப்போ இளையான்குடி மாறினால்தான் சீஃப் செக்ரட்டரியாக உட்காந்துருக்கிறார். அதில் அவர் தாங்க இறைவனுடைய ஆட்சி பீடத்தில் அவர் தான் எல்லா பொறுப்பும். நிதித்துறையினுடைய செயலர் அவர் தாங்க. அவர் இல்லாமல் யாருக்கும் காசு கொடுக்க முடியாது. எனவே அப்படிப்பட்ட பதவியை இறைவன் தொண்டர் பொருட்டு கொடுத்திருக்கிறார். யாருக்கு? தொண்டருக்கு கொடுத்திருக்கிறார். எதிர்காலத்தில் வருகிற அடியார்களுக்காக பெருமான் அவருக்கு கொடுத்தாராம். அதான் சொன்னார், முன்பெரும் நிதியம் ஏந்தி மொழி வலி ஏவல் கேப்ப இன்பமாந்து இருக்க. இது நம் உலகம் அல்லவா, இனி உனக்கு துன்பம் இல்லை, என்னாலும் இன்பமே. எனவே இன்பமாந்து இருக்க என்று அருள் செய்தான். ஏங்க, இந்த சட்டத்தை யாராவது நாளைக்கு மாற்றிடுவாங்களா? ஒருத்தரும் மாற்ற முடியாது. ஏன், எவர்க்கு மிக்கான் கையெழுத்து போட்டுக்கிறானுங்க. கையெழுத்து போட்ட ஆள் யார் தெரியுமா? அவருக்கு மேலே ஒரு ஆள் இல்லை. அப்படி யாராவது இருந்தால் அந்த முதல்வர் கையெழுத்து போட்டார், இந்த முதல்வர்லாம் தரமாட்டாரியா அப்படி நீங்கள் சொல்லிடலாம். அப்படிலாம் இல்லையா, இவருக்கு மேலே ஒருத்தருமே இல்லை. இந்த கையெழுத்து என்றும் நிரந்தரமானது. எனவே இதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. ஏன், அருள் செய்திருப்பவன் எவர்க்கும் மிக்கான். சொல் பாருங்க, எவர்க்கும் மிக்கான். சேக்கிழார் பெருந்தகை அவள் அழகாக அந்த சொல்லை நமக்கு காட்டுகிறார். எனவே எவர்க்கும் மிக்கான் நம்முடைய இளையான்குடி மாறனாருக்கு இருநிதி கிழவன் அவருடைய ஏவல் கேட்குமாறு பணித்திருக்கிறார். இதை செய்த உடனே என்னாச்சினர், இப்பரிசு இவர்க்கு தக்க வகையினால் இன்பம் நல்கி முப்புறம் செற்றார் அன்பர் முன்பு எழுந்து அருளி போனார். அப்பெரியவர் தம் தூய அடியினை தலைமேல் கொண்டு மெய்ப்பொருள் சேதி வேந்தன் செயலினை விளம்பலுற்றேன். இப்பரிசு இவர்க்கு தக்க வகையினால். நீங்கள் இளையான்குடி மாறனாருக்கு இறைவன் இப்படி ஒரு பதவியை கொடுத்துருக்கிறாரே, அதாவது இல்லாத ஒரு பதவியை உருவாக்கி கொடுத்துட்டார். நினச்சி பாருங்க, அந்த பதவியே இது வரைக்கும் போஸ்டிங்கே இல்லை. தலைவர் நினைச்சார்னா இல்லாத பதவியை கூட உருவாக்கி கொடுத்துடலாமுங்க. இது உலகியல் நடைமுறை. நீங்கள் உலகியல் பார்த்தீங்கன்னா தெரியும், தலைவர் இருப்பார்,
இருந்தாலும் நடைமுறையில் ஒரு செயல் தலைவரை உருவாக்கி கொடுத்து நீ பார்த்துக்குப்பா அப்படின்னு சொல்வது போல இல்லைங்களா? அது போல தான் அவர் தலைவர் நினைத்தா அதை செய்து கொடுக்கலாம், அவ்வளோதான். அது மாதிரி சாமி என்ன பண்ணார், இது வரைக்கும் அப்படி ஒரு போஸ்டிங்கே இல்லை, இருந்தாலும் இன்னையிலிருந்து அந்த போஸ்டிங்கை உருவாக்கி கொடுத்து என்ன பண்ணிட்டார், நீ அதுக்கு தலைவராக இருப்பா பார்த்துக்குப்பா அப்படின்ட்டார். அதனால் அதான் சொன்னார், இப்பரிசு இவருக்கு கொடுத்தது சரியா அப்படின்னு யாராவது கேள்விலாம் கேட்காதீங்க, தக்க வகையால்ன்ட்டார். இளையான்குடி மாறனாருக்கு இறைவன் கொடுத்தது சரியே, அவ்வளோ தக்க வகையினால் இன்பம் நல்கி, சிவலோகத்தில் இருக்கக்கூடிய இன்பமும் அவருக்கு போய் அடியார்கள் துன்பப்படாமல் பார்த்துக்குப்பா அப்படின்னு சொன்னால் அவருக்கு அதை விட வேறு என்ன வேணும்? சாமி அருமையான பணியை அடியேனுக்கு நல்கி இருக்கிறீர்கள். எனவே எங்கெல்லாம் சிவனடியார்களுக்கு உணவு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கெல்லாம் செல்வத்தை கொண்டு போய் சேர்த்த வேண்டிய பொறுப்பை எனக்கு கொடுத்துருக்கிறீங்க, நான் மகிழ்ச்சியோடு செய்வேன்னு சொல்லுவாரே ஒழிய சாமி எனக்கு இந்த பதவியெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்ல போகிறாரு. அடியாருக்கு செய்யறதுக்கு தானப்பா உனக்கு கொடுத்துருக்கிறேன். அதனால் இன்பம் நல்கி முப்புறம் செற்றார் அன்பர் முன்பு எழுந்து அருளி போயினார். இப்படி சோதிப்பழம்பா நின்று இடவ வாகனத்தில் உமையம்மையோடு நின்ற பெருமான் இவ்வாறு தக்க வகையார் அருள் செய்த பிறகு மறைந்து அருளினார். அது மறைந்தான்னு சொன்னால் மங்கள சொல் இல்லை, எனவே எழுந்தருளினார்னார். இப்போ சாமி உண்மை நிலைக்கு சென்று தடத்தத்தில் நின்றவர் சொரூபத்துக்கு சென்று விட்டார். எனவே அதான் சொன்னார், முன்பு எழுந்து அருளினார். அப்பெரியவர்தம் யார், இளையான்குடி மாறனாரை பெரியவர் என்கிறார் நம் சேக்கிழார் பெரும். அப்பெரியவர்தம் தூய அடியினை, இளையான்குடி மாறனாருடைய திருவடி என் தலைமேல வைத்து வணங்குறேன்கிறார். தூய அடியினை தலைமேல் கொண்டு, ஆக இளையான்குடி மாறனாருடைய திருவடியை தலைமீது வைத்து வணங்க ஒரு அருள் கிடைக்கும். அந்த அருளை கொண்டு மெய்ப்பொருள் சேதி வேந்தன், மெய்ப்பொருள் நாயனார் என போற்றப்பெறுகின்ற அடியவருடைய வரலாற்றை நான் துதிக்க முற்படுகிறேன் என்று இந்த வரலாற்றை நிறைவு செய்து மெய்ப்பொருள் நாயனாருடைய வரலாற்றை நமக்கு தோற்றுவாய் செய்கின்றார் நம் சேக்கிழார் பெருமான். சேதி வேந்தன், சேதி என்பது அந்த நாட்டுக்கு சேதி நாடுன்னு பேருங்க. எனவே மெய்ப்பொருள் என்பது நாயனாருடைய பெயர், சேதி நாடு என்பது நாடு. அந்த சேதி நாட்டினுடைய மன்னர் என்பதனால மெய்ப்பொருள் சேதி வேந்தன் என்று குறிப்பிடுகிறார். எனவே மெய்ப்பொருள் சேதி வேந்தன் செயலினை விளம்பலுற்றேன், விளம்புதல் கூறுதல் என்று ஒரு வகையில் சொல்லுதல் என்கிற வகையில் இனி நான் மெய்ப்பொருள் நாயனாருடைய வரலாற்றை நான் சொல்லத் தொடங்குகிறேன் என்று இந்த வரலாற்றை நிறைவு செய்து அடுத்த வரலாற்றை நமக்கு தொடங்கி வைத்திருக்கிறார். நாமும் சேக்கிழார் பெருமான் வழியில் நம்முடைய இளையான்குடி மாறனாருடைய திருவடி தாமரைகளை மனமொழி மெய்களாலே வணங்கி கொண்டு அடுத்ததாக மெய்ப்பொருள் நாயனாருடைய வரலாற்றை சிந்திக்க முற்படுவோம். நம்முடைய நம்பி ஆரூரர் பெருமான் திருத்தொண்ட தொகை என்கிற திருப்பதிகத்தில் இளையாண்டன் குடிமாறன் அடியார்க்கும் அடியேன் வெல்லுமா மிகவல்ல மெய்ப்பொருளுக்கடியேன் சொல்லும் பொழுது வெல்லுமா மிகவல்ல மெய்ப்பொருள் அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னா, யாராலும் வெல்ல முடியாதவர் மெய்ப்பொருள் நாயனார் என்று காட்டுகிறார். வெல்லுமா மிகவல்ல மெய்ப்பொருள், யாராலும் வெற்றி கொள்ள முடியாத வெற்றியை உடையவர் மெய்ப்பொருள் நாயனார், அவருக்கு அடியவன் மெய்ப்பொருள். ஆக வெல்லுமா மிகவல்ல மெய்ப்பொருளுக்கு அடியேன், மெய்ப்பொருள் அந்த மெய்ப்பொருளாக விளங்குகிற அடியவருக்கு அடியேன் என்று அவர் வணங்கி நிற்கிறார் நம்முடைய நம்பி ஆரூரர். இப்போ இந்த ஒரு வரியில் நமக்கு தெரிந்த செய்தி என்னென்னா, நாயனாருடைய பெயர் தெரிகிறது, மெய்ப்பொருள் நாயனார் என்று. அவர் எப்படிப்பட்டவர், அவருடைய வீரம் மட்டும்தான் தெரிகிறது, வெல்லுமா மிகவல்ல. ஆக யாராலும் வெற்றி பெற முடியாத வீரத்துக்கு உரியவர் என்ற செய்தி மட்டும்தான் நமக்கு திருத்தொண்ட தொகையிலிருந்து பெறப்படுகிறது. இந்த இரண்டு தகவலை மட்டும் வைத்து கொண்டு சேக்கிழார் பெருந்தகை தில்லை அம்பலவான பெருமானுடைய திருவருட்கருணையினால் வரலாற்றை விரித்து தருகிறார், நாம் காணலாம். சேதி நன்னாட்டு
நீடு திருக்கோவலூரின் மன்னி மாதொரு பாகர் அன்பின் வழிவரு மலாடர் கோமான் வேத நன்னெறியின் வாய்மை விளங்கிட மேன்மை பூண்டு காதலால் ஈசர்க்கு அன்பர் கருத்து அறிந்து ஏவல் செய்வார். சேதி நன்னாட்டு நீடு திருக்கோவலூரின் மன்னி. சேதி நன்னாடு, சேதி நாடு என்று சொல்லப்பெறுவது இது இன்றைய காலத்தை சொல்லணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை, திருக்கோவிலூர் இந்த பகுதிகளை உள்ளடக்கி இருக்கக்கூடிய பகுதியை நாம் பெரும்பாலும் நடுநாடு என்று சொல்வோம். இதுக்கு திருமுனைப்பாடி நாடு என்று ஒரு பேர் உண்டு. திருமுனைப்பாடி நாடு என்று சொல்வது உண்டு, நடுநாடு என்று சொல்வது உண்டு. அந்த பகுதியில் ஒரு பகுதியாக இருப்பது தான் சேதி நாடு என்கிற நாடு. எனவே ஏறத்தாழ நம்ம நடுநாடு என்றே கருதி கொள்ளலாம். ஆனால் அந்த சேதி மன்னர்கள் ஆட்சி செய்த பகுதி, அதனால் இதை சொல்லும்போது அந்த குறிப்பை சொல்லும்போது சேதி நன்னாடு என்று குறிப்பிடுகிறார். எனவே சேதி நன்னாட்டு நீடு திருக்கோவலூர், அந்த திருக்கோவலூர் என்று சொல்லப்பெறுகிற திருத்தலம் அட்ட வீரட்ட தலங்களில் ஒன்று திருக்கோவலூர். இன்றைக்கி திருக்கோவிலூர் என்று வழங்கப்பெறுகிறது. அந்த திருக்கோவிலூர் என்று சொல்லப்பெறுகிற அந்த திருத்தலத்தில் நீடு திருக்கோவலூரின் மன்னி நிலை பெற்று மாதொரு பாகர் அன்பின் வழிவரு மலாடர் கோமான். இங்கே சொல்லும் பொழுது மலாடர் கோமான் என்று குறிப்பிடுகிறார். அதாவது அந்த சேதி நாட்டை ஆளுகின்ற மன்னருடைய மரபு சொல்லும் பொழுது மலாடர் என்ற ஒரு பிரிவினர். நீங்கள் ராசராசருடைய வரலாற்றை படித்தீங்கன்னா இந்த மலாடர் என்று சொல்லப்பெறுகின்றவர்கள் அவருடைய வெற்றிக்கு ஒரு பங்களிப்பை தந்திருப்பதை அவருடைய வரலாற்றில் நீங்கள் பார்க்கலாம். எனவே அந்த வகையில் மலாடர் கோமான் என்று சொல்லப்பெறுகின்ற கோமான் தலைவன். எனவே அந்த மன்னர்கள் சேதி மன்னர் என்று சொல்வது உண்டு. அதில் வருகிற மரபு வழியில் மலாடர் என்பது ஒரு மரபு. எனவே மலாடர் கோமான் வேத நன்னெறியின் வாய்மை விளங்கிட, வேத நெறியிலே என்ன வகையில் வழிபாடுகள் சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த வகையில் அந்த மக்களுக்கு எப்படி செய்யப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ அதெல்லாம். எனவே வேத நன்னெறியின் வாய்மை விளங்கிட மேன்மை பூண்டு, எனவே அறநெறி வழாது ஆட்சி புரிகிறார்கள் என்று பொருள். வேற ஒன்றும் இல்லைங்க. வேத நெறினா அறநெறி என்று அர்த்தம், வேற ஒன்றும் இல்லை. அறம் பிறழாமல் ஆட்சி புரிந்து வருகிறார்கள் என்பது பொருள். எனவே வேத நன்னெறியின் வாய்மை விளங்கிட மேன்மை பூண்டு காதலால் அன்பின் காரணமாக ஈசனார்க்கு அன்பர், சிவனடியார்கள் யாரேனும் இருந்தால் அவர்கள் என்ன கருதுகிறார்களோ அந்த கருத்தை அறிந்து ஏவல் செய்வாராம் அவர். அது பாருங்க, அவர் மன்னர், ஆனாலும் சிவனடியார்கள் மனத்தில் நினைக்கக்கூடிய நினைப்பை அறிந்து அதன் வண்ணமாக பணி செய்யக்கூடியவருங்களாம் அவர். எனவே கருத்து அறிந்து ஏவல் செய்வார். அப்போ அந்த ஈசன் அடியார்கள் மனதில் என்ன கருதுகிறார்களோ அந்த கருத்தை அறிந்து ஏவல் செய்பவர் நம்முடைய மன்னர். அது அப்படி தேவாரத்தில் பல இடங்களில் உண்டுங்க. வாயானை மனத்தானை மனத்துள் நின்ற கருத்தானை கருத்தறிந்து முடிப்பான் தன்னை. சிவபெருமான் மட்டும்தான் கருத்தறிந்து முடிப்பாரா என்ன? எங்கள் மெய்ப்பொருள் நாயனாரும் ஈசன் அடியார்கள் நினைப்பதை கருத்தறிந்து முடித்து தரக்கூடிய பெருமான். நீங்கள் நல்லா ஆராய்ச்சி பண்ணினீங்கன்னா நம்முடைய 11 திருமுறைகள் சிவபெருமானை சிறப்பிக்கக்கூடிய என்னென்ன வகையான சிறப்புகள் இருக்கிறதோ அத்தனையும் தொண்டர் மேலே வைத்து காட்டியிருப்பாருங்க சேக்கிழார் பெருமான். இப்போ கருத்தறிந்து முடிப்பவன் சிவபெருமான் தான், அது தேவாரம் படித்த வரைக்கும். ஆனால் 12ஆம் திருமுறையை படித்தீங்கன்னா சிவபெருமான் மட்டும் இல்லைங்க, எங்கள் மெய்ப்பொருள் நாயனாரும் கருத்தறிந்து முடிப்பவன் சொல்லிடலாம்.
அப்போ அந்த மாதிரி நிறைய சொல்லாட்சிகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்முடைய பெருமக்கள் இறைவனை போற்றிய அத்துணை சிறப்பு சொற்களையும் தொண்டர்கள் மீது வைத்து காட்டியிருப்பார் நம் குன்றைப்பதி சேக்கிழார் பெருமான். அதனால் கருத்தறிந்து ஏவல் செய்வார்னர். அதுக்கப்புறம் என்ன செய்தாராம்? அரசியல் நெறியின் வந்த அறநெறி வழாமல் காத்து வரை நெடும் தோளால் வென்று மாற்றலர் முனைகள் மாற்றி உரை திறம்பாத நீதி ஒங்கு நீர்மையின் மிக்கார் திரை செய் நீர்ச்சடையான் அன்பர் வேடமே சிந்தை செய்வார். அவர் எப்படி அரசியல் நெறியில் நிற்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த மக்களுக்கு அரசியல் நெறியின் வந்த அறநெறி வழாமல், இப்போ வேத நெறி என்று முன்னையே நமக்கு அதை காட்டினார். வேத நன்னெறியின் வாய்மை விளங்கிடனர், அதை கொஞ்சம் விரித்து சொல்லுகிறார். அரசியல் நெறியின் வந்த அறநெறி வழாமல், அப்போ மக்களுக்கு என்னென்ன வகையான நன்மைகளை செய்ய வேண்டும் என்று விதிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த விதியின் வண்ணமாக அதிலிருந்து வழுவி போகாமல் ஆட்சி புரிந்து வருகிறார். அவருடைய தோள் வலிமை இருக்கு பாருங்கள், அது சொல்ல வரை நெடும் தோளால் வென்று, நல்ல வலிமை மிக்க தன்னுடைய ஆற்றல் போர் வலிமை காரணமாக மாற்றலர் முனைகள் மாற்றி, அதாவது தன்னை சூழ்ந்திருக்கக்கூடிய அண்டை நாட்டில் இருப்பவர்கள், அவருடைய சேதி நாட்டை சூழ்ந்திருக்கக்கூடிய மற்ற நாட்டு மன்னர்கள் ஒன்று அவருக்கு நட்பு பாராட்டுவார்கள், அல்லது அந்த நாடு அவருக்கு கட்டுப்பட்டு இருக்கணும். இப்படி ஏதாவது ஒன்றைத்தான் செய்திருப்பாராம், பகையே இல்லாமல். அதான் மாற்றலர் முனைகள் மாற்றி, பகை என்பதே இல்லாமல் தன்னுடைய அண்டை மாநிலங்களாக இருக்கக்கூடியவங்களோடு நட்பு பாராட்டி நல்ல நிலையில் அந்த உறவு வைத்திருக்கிறாராம். மாற்றலர் முனைகள் மாற்றி உரை திறம்பாத நீதி. ஏங்க இப்படி பண்ணிட்டாரே மெய்ப்பொருள் நாயனார் அப்படின்னு ஒருத்தரும் சொல்ல முடியாத வண்ணம் அவருடைய நீதி பரிபாலனை இருந்துச்சுங்களா. அதான் உரை திறம்பாத நீதி. எனவே அவர் உரை நீதி ஒழுக்கத்தில் தலை சிறந்து விளங்குகிறார். எனவே உரை திறம்பாத நீதி ஓங்கு நீர்மையின் மிக்கார் திரை செய் நீர்ச்சடையான். சடை, அந்த சடைக்குள்ள கங்கை இருப்பதனால கங்கையை சடையில் கொண்டிருக்கிற பெருமானினுடைய அன்பர் வேடமே சிந்தை செய்வார். அந்த வேடமே என்பதை நினைவில் வைத்து கொள்ளணுங்க. அதுக்கு தான் ஒரு ஏகாரம் போட்டார். ஏவல் செய்வார், ஏவலே செய்வார்னு சொல்லலைங்க. முன்ன பாட்டில் என்ன சொன்னார்? ஈசர் அன்பரு கருத்தறிந்து ஏவல் செய்வார், ஏவலே செய்வார்னு சொன்ன என்ன? ஐயா அவர் ஆட்சி பண்ணலையா? சிவனடியாருக்கு வேண்டியது பார்த்துட்டே கொடுத்துருந்தா மக்களுக்கு அவர் என்னையா பண்ணார் நாளைக்கு ஒரு கேள்வி வந்துடும். அதனால் மக்களுக்கு வேண்டியதெல்லாம் செய்தார். சிவனடியார்களுடைய கருத்தறிந்து முடித்து கொடுப்பார். அப்போ இதுவும் இருந்துச்சு அதுவும் இருந்துச்சு. இது அவருடைய செயலில் இருக்கக்கூடிய ஒன்று. அவர் நெஞ்சத்தில் என்னத்தை நினைச்சிட்டு இருக்கிறார் தெரியுங்களா? அன்பர் வேடமே சிந்தை செய்வார். இப்போ அந்த ஏகாரத்தினுடைய பொருள் அங்கே தான் நீங்கள் பார்க்கணும். அவர் மனதுக்குள்ள கண்ணை மூடி நின்னா அவருக்கு என்ன தெரியும்னா, திருநீறு தெரியும், உருத்திராக்கம் தெரியும், சடை தெரியும். வேடத்தை தவிர வேறொன்று அவர் கண்ணை மூணா இருக்காது. நாம் போய் படுத்து தூங்குனா கண்ணு முன்னாடி என்னெல்லாம் வரும், என்னென்னமோ வருது படுத்து தூங்குனா இல்லைங்களா? அவருக்கு அதெல்லாம் தெரியாதுங்க. அப்படி கண்ணை மூடி படுத்தாருன்னா என்ன தெரியுமா? திருநீறு உருத்திராக்கம் அப்படியே அந்த திருவேடமே கண்ணில் நிற்குங்களாம், வேற ஒன்றுமே அவருக்கு தெரியாதான். அப்போ எவ்வளவு பயிற்சி இருக்குன்னு நினச்சி பாருங்க. நினைவு இருக்கின்ற பொழுது அந்த வேடத்தையே தொடர்ந்து சிந்தித்து கொண்டே இருந்தால் தான், நினைவு இல்லாத பொழுதும் அந்த நினைவு வந்து நிற்கும். சும்மா அது வரக்கூடியல. மற்ற பற்றெனக்கென்று நின் திருப்பாதமே மனம் பாவித்தேன், பெற்றலும் பிறந்தேன், இனி பிறவாத தன்மை வந்து எய்தினேன் அப்படி சொன்னார் இல்லைங்களா? அப்போ அந்த நினைவு இருக்கும் பொழுது அது அந்த நினைப்பில் இருக்கணும். அப்போ தான் நினைவு இல்லாத பொழுதும் அந்த நினைப்பு வரும் நமக்கு. அதனால் இங்கே சொன்னார் அன்பர் வேடமே சிந்தை செய்வார்னார். அடியாருடைய வேடம் தான். நல்லா நினைவில் வைத்து கொள்ளுங்க. அன்பரை சிந்தித்தார்னு சொல்லலை, வேடமே சிந்தை செய்வார். வேடம் வேறு, வேடத்துக்குரிய வேடதாரிகள் வேறு. ரெண்டுக்கும் வேறுபாடு இருக்குதுங்க. வேடம் என்பது நாம் சொல்லணும்னா அடையாளம்னு பேர்.
அடையாளம் என்பது ஒவ்வொரு துறைக்கும் ஒரு அடையாளம் இருக்கிறது. காவல்துறையினா ஒரு அடையாளம் இருக்கிறது, வழக்கறிஞர் அப்படின்னா ஒரு அடையாளம் இருக்கிறது, மருத்துவர் என்றால் ஒரு அடையாளம் இருக்குது. எது உடையிலேயே வேறுபாடு காட்டப்படுதா இல்லையா? அப்போ அந்த வேடத்தை பார்த்தாலே இவர் மருத்துவர், இவர் வழக்கறிஞர், இவர் காவல்துறையை சார்ந்த என்று வேடத்தை பார்க்கும்போது நினைவு வருது பாருங்க. வேடத்தில் இருப்பவர் யார் என்பது வேறு, வேடத்தை பார்க்கும் போதே வணக்கத்துக்குரிய வேடம். அவ்வளோதான். அதான் சொன்ன அன்பர் வேடமே சிந்தை செய்வார். ஆக அவருடைய காயம் என்று சொல்லக்கூடிய உடலானது தன் நாட்டில் வாழுகிற மக்களுக்கு அறநெறி பிறழாமல், நீதி மாறாமல், உரை திறம்பாத நீதி அப்படி எல்லோருக்கும் ஒப்ப அருள் வழங்கி வருபவர். ஆனால் தன்னளவில் சிந்திக்கும் போது வேடமே சிந்தித்து கொண்டு இருப்பார், வேறொன்றும் சிந்திக்காதவர். அப்போ அவருடைய அறிவு முழுக்க திருவேடமே அவருடைய அறிவுக்குள்ளே நிறைந்திருக்கிறதா. எனவே அன்பர் வேடமே சிந்தை செய்வார். எந்த அன்பர்? அதுக்கு தான் முன்னாடி போட்டார், திரை செய் நீர் சடையான் அன்பர். பாருங்க, சடையான் அன்பர். நீங்கள் வேற யாராவது அன்பர் நினைச்சிடாதீங்க, சடையான் அன்பர். முன்ன நேற்று ஒரு பாட்டு போடும், ஆரம் என்பு புனைந்த ஐயர்தம் அன்பர் என்பதோ தன்மையால் நேர வந்தவர் யாவராயினும். அங்கே நேற்று ஒரு பாட்டு பார்த்தோம் பாருங்க. அதே மாதிரி தான் இங்கே யார் வேடம்? அன்பர் வேடம். எந்த அன்பர் வேடம்? சடையான் அன்பர் வேடமே. சிவபெருமானுக்கு சடையான் ஒரு பேர் உண்டுங்க. சடையான் என்பது அவனுடைய கருணையை சொல்லுகின்ற பெயர். அதனால சடையான் அன்பர் வேடமே சிந்தை செய்வார்னார். அடுத்து சொன்னார், மங்கையை பாகமாக உடைய, மங்கையை பாகமாக உடையவர் மன்னும் கோயில் எங்கனும் பூசை நீடி ஏழிசை பாடல் ஆடல் பொங்கிய சிறப்பின் மல்க போற்றுதல் புரிந்து வாழ்வார் தங்கள் நாயகருக்கு அன்பர் தாழலால் சார்பு ஒன்று இல்லார். எப்படிப்பட்டவர்? எங்கெல்லாம் பெருமான் எழுந்தருளியிருக்கின்ற ஆலயங்கள் இருக்கிறதோ அங்கெல்லாம் பெருமானுக்குரிய பூசை தடையின்றி நடைபெறுவதற்கு தேவையான எல்லாவற்றையும் செய்திருக்கிறார்களாம். மங்கையை பாகமாக உடையவர் மன்னும் கோயில். ஆக மங்கையை பாகமாக உடையவர் சிவபெருமான். அவருடைய கோயில் எங்கெல்லாம் இருக்கிறதோ எங்கனும் பூசை நீடி, எல்லா ஆலயத்திலும் வழிபாடுகள் தவறாது நடைபெறுவதற்காக நீடி ஏழிசை பாடல். அந்த பாடல் எப்படி இருக்குன்னா, ஏழிசை பாடல். அதாவது இறை வழிபாட்டில் அந்த பல்வேறு வகையான உபச்சார முறைகள் உண்டு. இன்றைக்கி நீங்கள் பார்க்குறோம், நீங்கள் நாட்டியாஞ்சலி போன்றவற்றெலாம் செய்வதுண்டு. இதான் நீங்கள் எங்கே பார்க்கலாம்? நாள் வழிபாட்டில் ஒரு காலத்தில் இருந்ததுங்க. நீங்கள் பெருவுடையார், தஞ்சை பெருவுடையார் கோயில் வரலாற்றை படிச்சிங்கன்னா 50 ஓதுவார்கள் இருந்தாங்க பாடுறதுக்கு மட்டும். ஒரு காலத்துக்கு இத்தனை பேர் பாடணும்னு இருக்குதுங்க. அவர் மட்டும் இல்லை, கூட ஆடலுக்குரியவர்கள் இருப்பாங்க, கலைஞர்கள் இருப்பாங்க. அத்தனை பேருக்கும் அந்த ஆலயம்தான் பற்றுக்கோடாக இருப்பது. அப்போ ஒவ்வொரு நாளும் இப்போ காலையில் பூசை நடக்குதுன்னா எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்கள். காலையில் சுவாமிக்கு திருப்பள்ளி எழுச்சி நடந்ததுன்னா ஒரு குறிப்பிட்ட பேர் பாடுவாங்க, ஓதுவாமூர்த்திகள். அவங்க பாடி முடிச்சோன்னே ஆடலுக்குரிய மகளிர் பெருமானுக்கு முன்னாடி ஆடல் நடத்தி அஞ்சலி செலுத்துவது, அதான் நாட்டியாஞ்சலி. இப்படி ஒவ்வொரு காலமும் ஆடலும் பாடலுமோடு தான் பெருவுடையாருக்கு வழிபாடு நடந்திருக்குதுங்க. எப்போ? 10ஆம் நூற்றாண்டில். நினச்சி பாருங்க. அப்போ எவ்வளவு பெரிய மக்கள். இந்த யாரெல்லாம் நாட்டியமாடிய பெண்கள் இருக்கிறார்கள் என்று கல்வெட்டு எழுதி வச்சிருக்கிறாருங்க ராசராசன். அந்த பெருவுடையார் கோயில் கல்வெட்டு எடுத்து பார்த்தீங்கன்னா ஆடல் மகளிர் எத்தனை பேர் இருந்தாங்க, அவங்க பேர் என்ன, எந்த வீதியில் என்ன இலக்கம் இட்டு இருக்கிற இல்லத்தில் வாழ்ந்தார்கள் என்று பதிவு செய்திருக்கிறார் ராசராசன். நீங்கள் அவரை சும்மா சாதாரண பணி இல்லைங்க. ஏன்னா அவங்க அந்த மகிழ்ச்சியோடு அந்த பெருமானுக்கு பணி செய்ய வேண்டும் என்று கருதி திருமறை பாடுகின்ற ஓதுவா மூர்த்திகள், ஆடல் கலைஞர்கள், இசைத்துறையை சார்ந்தவங்கன்னு அத்துணை பேரும் ஆலயத்தை பற்றுக்கோடாக கொண்டு அவங்களுடைய வாழ்க்கை வாழ்வாதாரம் என்பது பெருவுடையாரையே மையமாக கொண்டிருந்தது. அது மாதிரி இங்கே எங்கே பார்த்தாலும் சொல்கிறார்,
எங்கனும் பூசை நீடி ஏழிசை பாடல் ஆடல். ஆடல் பாடலோடு வழிபாடு நடக்குதுங்க. ஆடல் பாடல் பொங்கிய சிறப்பின் மல்க போற்றுதல் புரிந்து வாழ்வார். அவ்வாறு அந்த வழிபாட்டு நெறியை பாதுகாத்து இறைவனை போற்றி வழிபாடு செய்து வாழ்ந்து வருகின்றார் நம்முடைய நாயனார். அப்படி வாழ்ந்து வருகின்ற அவருக்கு சார்பு என்று சொன்னால் ஒரே ஒரு சார்பு தான். என்ன சார்பு? தங்கள் நாயகருக்கு அன்பர். தன்னுடைய பெருமானை வழிபாடு செய்கின்ற அன்பர், அந்த அன்பருடைய திருவடி சார்பை தவிர வேறொரு சார்பு இல்லாதவர்னர். எனவே அன்பர் தாளலால் சார்பு ஒன்று இல்லார். இப்போ இந்த 3 பாட்டை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு செய்தி. முதல்ல கருத்து அறிந்து ஏவல் செய்வார்னார். 2வது அன்பர் வேடமே சிந்தை செய்வார்னார். 3வது இந்த போற்றுதல் புரிந்து வாழ்வார் என்று சொன்னதில்லை. அன்பர் வேடமே சிந்தை செய்வார் என்பது மனம், கருத்தறிந்து ஏவல் செய்வார் என்பது காயம், போற்றுதல் புரிவார் என்பது வாக்கு. எனவே மனம் வாக்கு காயம் 3ஆலும் தொண்டு செய்து வருகிறார் மெய்ப்பொருள் நாயனார். அதுக்கு மட்டுமல்ல, அன்பர் சார்பு அல்லாது வேறொரு சார்பு இல்லாதவர் நம்முடைய மெய்ப்பொருள் நாயனார். அப்படி அன்பர் சார்பு அல்லாது தாழ் அல்லாது வேறொன்று இல்லாதவர் அப்படிப்பட்ட நாயனார் என்ன பணி செய்தார், என்ன தொண்டு செய்தார் என்பதை அடுத்த வகுப்பிலே காண்போம் என்று சொல்லி இறைவனுடைய திருவருட்கருணையினால் இன்றைய சிந்தனையை இந்த அளவில் நிறைவு செய்கின்றோம். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் ஒங்கிட மன்றுளார் அடியாரவர் வான்புகழ் நின்றது எங்கும் நிலவி உலகெலாம் வான்முகில் வழாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கள் ஓங்க நல் தவம் வேள்வி மல்க மேன்மைகுள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகுள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகுள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். தென்னாருடைய சிவனி போற்றி எந்நாட்டு ஏகம்பத்துரையந்தாய் போற்றி பாகம் பெண்ணுரு ஆனாய் காவாய் கனகத்திரளே போற்றி. ஐந்தெழுத்து பெருவேள்வி. ஓம் நம சிவாய சிவாய நம. ஓம் 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 திருச்சிற்றம்பலம்.